அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். வணக்கம் மாணவர்களே. Good evening, sir. Good evening, sir. ஓகே, நாங்க இன்னைக்கு ஓகே சரி ரைட். நாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான பாடத்திட்டத்துக்கு வந்தீங்க. நம்மோட அரசியல் விஞ்ஞான பாடத்துல முதுகெலும்பு என்று சொல்ற அந்த பாடத்துக்கு வந்தீங்க. என்ன? இலங்கை அரசியல். இலங்கை அரசியல் இன்னைக்கு எத்தனாவது பாடம்? நம்மட இந்த 2 month ப்ராஜெக்ட் கண்டினியூ ஒரு கிளாஸஸா நடந்து இன்னைக்கு கண்டினியூ எத்தனாவது கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது? எத்தனாவது கிளாஸ்? 6வது கிளாஸ். என்ன ரைட். இன்னைக்கு நாங்க 6வது கிளாஸுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு இலங்கை அரசியல் பகுதியை நாங்க முற்று முழுதாக பார்ட் 1 நாங்க படிச்சு முடிக்க போறோம். 7, 8, 12 ரைட். அதோட ஒரு சந்தோஷமான செய்தியை நான் இந்த ஆரம்பத்திலே சொல்லிக் கொள்றேன். அண்மையில் ஒன்று தெரியும், கல்வி அமைச்சால ஒரு பேப்பர் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. பொதுவா பெரும்பாலான சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த அரசியல் விஞ்ஞான பாடத்துக்கும் அந்த கல்வி அமைச்சாளர் ஒரு பேப்பர் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த பேப்பர் வெகு விரைவில் உங்களுக்கு நான் அதை லைவாக நான் உங்களுக்கு செஞ்சு தாரேன் இலவசமாக என்றதை நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்றேன். சரி ரைட். ஓகே, அதை பத்தி நீங்க எந்த அச்சமும் கொள்ள தேவையில்லை. என் பிள்ளைகள் எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து தருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு ஈக்குது. எடுக்க வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு ஈக்குது. ஸோ அதனாலதான் இவ்வளவும் செய்யறது. சரி. ஸோ ஓகே, நாங்க நேரத்தை வீணடிக்காம பாடத்துல டிரெக்டா போவோம். ஸோ நான் பேப்பர் எல்லாம் போட்டேன். பேப்பர் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்களா? Good, பேப்பர் sir. பார்த்தேன். ஓகே, பார்த்துட்டு வந்திருந்தீங்க. பேப்பர் எப்படி இருந்துச்சு? கஷ்டமா இருந்துச்சா, இலகுவா இருந்துச்சா, இல்லாட்டி ரெண்டுக்கு நடுவுல இருந்துச்சா? ரெண்டுக்கும் நடுவுல இருந்துச்சு சார். ரெண்டுக்கு நடுவுல இருந்துச்சு. கஷ்டமா பிள்ளை பேப்பர்? சொல்லுங்க. பேப்பர் வந்து கஷ்டமா இருந்துச்சா? இல்ல சார். பெருசா கஷ்டம் இல்ல, பேப்பர் இலகுதான். சரி ரைட். ஓகே, இப்ப இந்த 7, 8, 12 இந்த மூணுமே இலங்கை அரசியல் பகுதி தான். குறிப்பாக இந்த 7 யூனிட், 7வது யூனிட், 8வது யூனிட், 12வது யூனிட், இது நீங்க சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டா நீங்க செய்யணுமா இருந்தா கட்டாயம் பேப்பர் செய்யணும். பேப்பர் செஞ்சா தான் இதை ஈஸியா செய்யலாம். பேப்பர் செய்யாட்டி அர்த்தம் இல்லாம போயிடும். பேப்பர் வந்து கட்டாயம் இம்பார்ட்டன்ட். சரி, பேப்பர் வந்து கட்டாயம் நீங்க செஞ்சுக்கணும். ரைட். இப்ப இதுல 7வது யூனிட், 7வது யூனிட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இலங்கை காலனித்துவம் செஞ்சது யாரு என்றதுதான் 7வது யூனிட். 8வது யூனிட் அந்த காலனித்துவத்திலிருந்து இலங்கை எப்படி சுதந்திரம் அடைஞ்சிச்சு என்றதுதான் 8வது யூனிட். 12வது யூனிட் இலங்கை தற்போதைய நடைமுறை எப்படி இருக்குது என்றதுதான் 12வது யூனிட்டாக இருக்குது என்று சொல்லி நாங்க பார்த்திருந்தோம். சரி ரைட். இப்ப இதுல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கைடை நீங்க எப்படி படிக்கணும், எதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்? கற்றல் பெரு பேருக்குல கற்றற் பெறுபேறுகளை ஃபோக்கஸ் பண்ணி தான் நீங்க படிக்கணும். ரைட். அதுதான் மிக முக்கியமானது. உங்களுக்கு எதிர்பார்க்கை வினாக்கள் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்பார்க்கை வினாக்களை நீங்களே சூஸ் பண்ணலாம். ரைட். ஸோ அது வந்து கற்றற் பெறுபேறுகளை அடிப்படையாக வச்சுதான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி தெளிவாக நான் சொல்லி தந்திருந்தேன். சரி. ஸோ நாங்கள் இன்னைக்கு 7வது, 8, 12 குறுகிய நேரம் இருக்குது. அதனால நாங்கள் டிஸ்கஷனுக்கு போவோம். ஸோ 2019 முதல் 2019 முதல் 2024ஆம் ஆண்டு வரைக்குமே வந்த கேள்விகள், ஸோ 25ஆம் ஆண்டு வரைக்குமே வந்த கேள்விகள் எல்லாமே நாங்க பார்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது பிள்ளைகள். ரைட். அந்த அடிப்படையில 2019ஆம் ஆண்டுகள்ல வந்த கேள்விகளை நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு கேட்டகரியில வந்திருக்குது. நான் இதுக்கு முதல்ல சொல்லியிருந்தேன், பாஸ் பேப்பரை வெறுமனே சும்மா மனப்பாடம் செஞ்சுட்டு போறது அல்ல. அந்த கேள்விக்கான விடைய அப்படியே மனப்பாடம் செஞ்சுட்டு போறது அல்ல பாஸ் பேப்பர். என்னச்சுன்னா, பாஸ் பேப்பரை நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒரு கேள்வியில, அதாவது ஒரு கேள்விக்கு விடையாக வருமாக இருந்தா அந்த விடையை நாங்க படிக்கணும். ரைட். விடையை நாங்க படிக்கணும். ஒரு கேள்விக்கு 5 விடை வருது. அஞ்சு விடையில ஒரு விடை தான் சரி. அப்ப மீதி 4 விடையும் பிழை. எனவே அந்த 4 விடையும் பிழைன்னு நாங்க படிக்கணும். ரைட். வெறுமனே சரியான விடையை மட்டும் அடிச்சான் கோப்பி மாதிரி மனப்பாடம் செஞ்சுட்டு போனேன்னு சொன்னா 2026 இந்த முறை ஏலோல் பரீட்சையில சம்டைம் அதை கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கமா மாற்றி வேற வேர்டு போட்டாலே நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ரைட். பேப்பர் இலகுவாத்தான் வாரது, நாம தான் அதை கடினமாக விளங்கி கொள்றோம். சரிதானே பிள்ளை? ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு கேள்வியில போன முறை நான் ப்ராக்டிஸ் பண்ண வச்சிருந்தேன். நான் பார்ட் 2க்கான விடையை நான் எழுத வச்சிருந்தேன். அந்த டைம்ல ஒரு புள்ள எழுதியிருந்தாங்க, ஹிஃபத் என்ன எழுதியிருந்தாங்க, அரசறிவியல் என்னன்றதுக்கு அவங்க விடையாக என்ன எழுதினாங்கன்னா 20ஆம் நூற்றாண்டுல தான் 20ஆம் நூற்றாண்டிலேயே தன்னை ஒரு சுயாதீன கற்கையாக அறிமுகப்படுத்தியது, அடையாளப்படுத்தியதுன்னு ஒரு பாயிண்ட் ஒன்று எழுதினாங்க. அந்த பாயிண்ட் வந்து சும்மா எழுதல. அந்த பாயிண்ட் வந்து இந்த எம்சிக்யூல ஆன்சராக வந்த பாயிண்ட்.
ஸோ நீங்க பாஸ் பேப்பர் படிக்கிற முறை என்னன்னு சொன்னா சொல்லுங்கம்மா. ஓ ஸ்கூல்ல எக்ஸாம் ஒன்று வச்சேன். அதுல 20 மார்க்ஸ் கேள்வி ஒன்றுல என்ன 17, இன்னொன்றுல 15. நல்ல குட். சரி, அப்படிதான் இங்க ரைட். அப்ப இதுல என்ன சொல்ல வாரேன்னு சொன்னாமா, குறிப்பா நீங்க வந்து பாஸ் பேப்பரை படிக்கிற முறை வந்து இதுதான். அதாவது ஒரு கேள்விக்கு விடையாக 5 வருமாக இருந்தா 5ல ஒரு விடை தான் சரி. அப்ப மீதி 4 விட பிழை. அந்த 4 விடையை நீங்க படிக்கணும். பாஸ் பேப்பர் படிக்கிற அப்படிதான். சும்மா வெறுமனே இந்த விடையை மட்டும் மனப்பாடம் செஞ்சுட்டு போறது அல்ல. ரைட். ஸோ அதைத்தான் நான் இந்த இன்றைய பாட செஷன்ல நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். இதுதான் இதுக்கு முதலே நான் சொல்லி தந்திருக்கிறேன். ஸோ இன்றைக்கும் அதைத்தான் முக்கியமாக நான் உங்களுக்கு வலியுறுத்துற விஷயம். சரி, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டுல இருந்து வந்த கேள்விகளை நாங்கள் பார்ப்போம். ஒரு ஆய்வு ஒன்று செய்வோம். இப்போ டொனமூர் சம்பந்தமாக ஒரு கேள்வி வந்து இது இப்போ 7ஆம் யூனிட்ல பெருசா கேள்விகள் இல்லை. காலனித்துவம், அதுக்கு பிறகு கோல் ஃப்ரூக்ல நிறைய மாற்றங்கள் சம்பந்தமா கோல் ஃப்ரூக்ல சொல்லிக்கிறாங்க. குருமைக்களத்துல ஒரே ஒரு மாற்றம் தான் வரையறுக்கப்பட்ட. மெனிங்ல பெருசா இல்ல, மெனிங் டெவன்ஷியரும் இல்ல. அப்ப டொனமூர் கோல் ஃப்ரூக்கும் டொனமூர் தான் கூடுதலாக சொல்லிக்கிறாங்க. அப்ப 7ஆம் யூனிட்ல வரக்கூடிய கேள்விகள் இதுதான். இப்ப டொனமூர்ல இதுல ஒரு பிழையான கூட்டறிக்கை சொல்லிக்கிறாங்க. அமைச்சர் சபையில கூட்டுப்புறத்துவமே இருக்குல்ல டொனமூர்ல. பாருங்க, அப்ப அடுத்த கூற்றுகள் எல்லாமே சரிதானே. அப்ப நீங்க அந்த சரியை நீங்க படிக்கணும். அதை படிச்சாலே நீங்க கைட படிக்கிறதுக்கு சமன் பிள்ளை. நான் ஸ்டார்ட்ல சொல்லிட்டேன் இந்த கிளாஸ்ல, பாஸ் பேப்பர் மட்டுமே ஒரு படி எனக்கு போதும். இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடத்துல மட்டுமல்ல, A-level எடுக்கிற நீங்க 3 பாடத்துக்குமே இந்த பாஸ் பேப்பரே போதும் மேக்சிமம். ரைட். ஏன்னா அதே விஷயங்களும் திரும்ப திரும்ப வரும். பாருங்க, அந்த பிழையான விடையை நீங்க படிக்கிறது கைட படிக்கிறதுக்கு சமனி. ஒரு கேள்விக்கு ஒரு விடு தான் சரியாக போகுது. இப்ப அந்த பார்த்தா அந்த டொனமூர் சம்பந்தமான பிழையான கூற்று, அதுக்கு அந்த டொனமூர்ல அதுல வந்து கூட்டு பொறுப்பு தத்துவம் என்ற இருந்துச்சு என்று சொல்லிக்கிறாங்க. அப்ப கூட்டு பொறுப்பு தத்துவம் அதுல இருக்குல்ல, அப்ப அது பிள்ளை. அப்ப மீதி இருக்கக்கூடிய 4மே சரியான ஆன்சர். அப்ப அந்த 4ஐயும் நாங்க படிச்சோம்னா கைட படிக்கிறதுக்கு சமன். ரைட். அப்ப பாஸ் பேப்பர் படிக்கிறதுனூடாக எல்லாமே கவர் ஆகுது. ரைட். பாருங்க, சர்வஜன வாக்குரிமையோட சாதாரண மக்களை பலப்படுத்திச்சு. நலன் புரிய அரசுக்கான அடித்தளம், பொறுப்பு கூறும் அரசாங்கத்துக்காக உள்நாட்டு தலைவரை வழிப்படுத்தியது, அரசியல்வாதிகளை சாதாரண மக்கள் மீது தங்கி. பாருங்க, எல்லாமே சரியே. ரைட். அதே மாதிரி நான் இதுக்கு முதல்ல சொல்லி தந்த ட்ரிக்ஸின் பிரகாரம் ஒரு ஆன்சருக்கு சரியாக வருமாக இருந்தா பாருங்க, ஏதாலும் ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்தை பாதுகாக்கல் தண்ணீர் சுயாக்கு வந்து சரியான கூற்று கொல்ஃபுக்கமன் ஆணைக்குடி சேர்த்தவன் சரியான கூற்றுனா சுயாதீனமான நீதித்துறை ஒன்றை தாபிச்சதுதான் சரியான கூற்று. தன்னிறைவு பொருளாதாரம் பாதுகாத்தமை இல்ல, மாற்றம் மரபுரிய நடைமுறையில மாற்றம் செஞ்சாங்க, கட்டமைப்பு அபிவிருத்திக்கான நிலமானிய முறையை பயன்படுத்தல, ஆளுநரை அதிகாரங்களை அதிகரிக்கல, குறைச்சாங்க. ஸோ இப்படி ஈக்குது. அதே மாதிரி இலங்கையோட டொனமூர் அரசியல் அமைப்படுத்தோம்னா ஜனநாயக அரசுக்கான அடித்தளத்தை இட்டது டொனமூர் தான். வீதாசார பிரதிநிதித்துவத்தை அவங்க அறிமுகம் செய்யல, அது 1978ல. தேசாதிபதியை அமைச்சர்கள் சபையின் தலைவர் ஆக்கல்ல, அமைச்சர் சபை தலைவர் அவரா அப்படி இருக்கல. இனவாரி பிரதிநிதித்துவத்தை ஒழிச்சதே டொனமூர் தான். பெண்களுக்கு வாக்குரிமை வழங்குவதை நிராகரிக்க இல்ல, பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியதே டொனமூர் தான். ரைட். ஸோ அப்ப இதெல்லாமே பிழை. தென் ஆன்சர் 3 தான். அப்ப மீதி இருக்கிறதெல்லாம் நாங்க படிக்க பாருங்க, நான் ஒவ்வொன்றும் பிழையாகிறதுக்கான காரணத்தோட சேர்த்து சொல்றேன். காரண காரிய அடிப்படையில விளக்குறது தான் கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. கோட்பாட்டுக்கும் கருத்தியலுக்கும் இதான் டிஃப்ரெண்ட். கருத்தியல்னா ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லி அது பிற்காலத்த மக்களை வரவேற்பு பெருமா இருந்தா அது கருத்தியல். அதே ஒரு நிகழ்வு இடம்பெற்ற அந்த நிகழ்வுக்கான காரணத்தோட சேர்த்து அந்த நிகழ்வு அரசு உருவானதுன்றது ஒரு நிகழ்வு, அதுக்கான காரணத்தை, அதாவது 4 பேருக்கு 3 பேருக்கு இடையில செஞ்சு கொண்ட உடன்படிக்கையில இல்ல மக்களுக்கு மத்தியில செஞ்சு கொண்ட உடன்படிக்கையால தான் அரசு உருவானது என்று சொல்லி அந்த அரசு உருவான நிகழ்வுக்குவான காரணத்தையும் சேர்த்து சொன்னா அதுதான் கோட்பாடு. அது மாதிரி தான் இங்கேயும். ஸோ நீங்க அந்த காரணம் பிழையாகுதுன்னு காரணங்களோட சேர்த்து நீங்க படிப்பீங்களாக இருந்தா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட். பாருங்க, டொனமூர் அரசியலமைப்பு சம்பந்தமா இலங்கைக்கு இனவாரி பிரதித்துவத்தை இனவாரி திரும்ப திரும்ப வருது. அப்ப இனவாரி சம்பந்தமா நாலேஜ் இருக்கணும். இனவாரி பிரதித்துவம் அறிமுகம் செஞ்சது வந்து டொனமூர் கிடையாது, அது கோல் ஃப்ரூக் தான் அறிமுகம் செஞ்சார். டொனமூர்ல வந்து அதை ஒழிச்சான். ரைட். அதே மாதிரி காலனித்துவ அரசு, காலனித்துவவாதிகளுக்கும் காலனித்துவ உட்பட்ட இடையிலான உறவினை விவரிக்கின்ற ஒரு எண்ணக்கரு, இது வந்து உங்களோட கைட்ல அப்படியே இருக்குது. ரைட். காலனித்துவத்துக்கு உட்பட்டவர்களால இலங்கையினாலே நாங்க பார்க்கல. ரைட். அதே மாதிரி தொடர்ந்தும் பேணல்ல, இலங்கை மன்னராட்சி அது அவங்க பேணல்ல. சுதேச மதங்களுக்கு முன்னுரிமை வழங்கல்ல, அவங்க வந்து மிஷனரி இயக்கங்களை தாபிச்சாங்க, அதனால அவங்களோட மதங்கள் முக்கியத்துவம் பெற்றுச்சான. சுதேச மதங்கள் பின்தங்கிய நிலைக்கு போச்சுன்னா சமூக வாழ்வில் சுதேச விழுமியங்கள் ஊக்குவிக்கல இல்ல.
ரைட். அதே மாதிரி 2023ஆம் ஆண்டு கேள்விகள் கோல்ஃப்ரூ கெமரூன் ஆணைக்குழு கண்டி உயர்குலாம் நிலப்பிரபுத்துவ முறையை இல்லாதொழிக்க சிபாரிசு செய்தது இல்ல. இலங்கையின் இரட்டை நிர்வாக முறையினை தொடர்ந்தும் பேணுவதற்கு இல்ல. மரபு ரீதியான சமூக உருவாக்கத்தினை தொடர்ந்து பாருங்க, திரும்ப திரும்ப தொடர்ந்து 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 நீதித்துறை மேற்பார்வை செய்யும் அதிகாரத்தினை ஆளுநருக்கு வழங்க பில. சுதேசியல் மத்தியில் சமூக நகர்வினை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கையினை மேற்கொள்வதற்கு சிபாரிசு செய்கிறது. இப்படித்தான் வரும். அதே மாதிரி 2024ஆம் ஆண்டுகள்ல பாருங்க ஒரு கேள்வி பிழையாக வந்தது. எப்படின்னா காலனித்துவ இலங்கைக்கு கோல்ஃப்ரூ கெமரூன் ஆணைக்குழு பரிந்துரைத்தவற்றுள் அடங்குவது. அதுல ஒன்று பிழை. அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட சுதேச கல்வியினை புகட்டிய சகல பாடசாலைகளையும் இல்லாதொழித்தலாம். சகல பாடசாலைகளையும் இல்லாதொழிக்கலாம். அந்த சகல என்ற வேர்டு வந்து இனப்பிழை. ரைட். அதே மாதிரி பாருங்க 1910 தொடக்கம் 30 வரை அறிமுகம் செய்யப்பட்ட அரசியல் அமைப்பு திருத்தங்களின் கீழ் ஒரே வேர்ட் பிழை, ஒரே ஒரு ஆன்சர் பிழை. அரசியல் அமைப்பின் கட்டமைப்புக்குள் தீவிர மாற்றங்கள் செய்யப்பட்டன. கட்டமைப்புக்குள்ளுக்கு தீவிர மாற்றங்கள் செய்யப்பட்டது கோல்ஃப்ரூக்ல தான். கோல்ஃப்ரூக் வந்து 833, ஆனா அவன் கேட்டிக்கிறாங்க 910, அதாவது குருமெக்கலம் தொடக்கம் டொடமூர் வரைக்கும். அப்ப இந்த சீசன்ல வந்து பெரிய மாற்றங்கள் எல்லாம் இல்லை. ஒருவேளை 833 தொடக்கம் 1930 ஓகே. இது 910 தொடக்கம் 30 எங்க தீவிர மாற்றங்கள் நடந்த. ரைட். அப்ப அப்படிகள் இருக்குது. ஸோ அப்ப அதை நாங்க விளங்கி வச்சுக்கொள்ள வேணும் பிள்ளைகள். ஸோ இதே ஃபார்மேட்ல இப்படி பாஸ் பேப்பர்ல இப்ப பாருங்க, பாஸ் பேப்பர்ல இப்ப எவ்வளவு நாலேஜ் இருந்துச்சு. பாஸ் பேப்பர்ல படிக்கிறதுக்கு இப்ப நாங்க பார்த்தோம் எவ்வளவு நாலேஜஸ் இருந்துச்சு. அந்த நாலேஜை பெற்று கொண்டுட்டு நீங்க 2025ஆம் ஆண்டு வந்த பேப்பரை நீங்க போய் படிங்க. இப்ப நாங்க இந்த பாஸ் பேப்பர்ல இருந்த நாலேஜ் எல்லாம் நாங்க பார்த்தோம். கேள்வி, அதாவது சரியான விட எது, அதே மாதிரி ஒரு விட ஏன் பிழை ஆகுது, மீதி 4 ஆன்சரும் ஏன் பிழை ஆகுது என்று சொல்லி நாங்க எல்லாத்தையுமே நாங்க பார்த்தோம் தானே. அப்படி படிச்ச ஒரு பிள்ளைக்கு ஒரு கேள்வி பாருங்க, அப்படி படிச்சோம்னு சொன்னா எதிர்காலத்துல இந்த 26 எப்படி கேள்வி வரும் என்ற ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ளே. விடைகளை அவங்க எப்படி விடையாக தாராங்க, அந்த விடையாக தார அந்த விடையோட தரம் எப்படி என்றதை தெரிஞ்சு கொள்ளலாம். ஒரு விட பிழையான எப்படி பிழையாகுது அதை தெரிஞ்சு கொள்ளலாம். ஒரு 2 நிமிடம் அதான் நினைக்குது, 2 மினிட்ஸ் வைக்கல.
சரி ஓகே பிள்ளை நான் பேச எல்லாரும் சத்தமா கேக்குது தானே சவுண்ட் கூட்டி தான் வச்சுக்குது எல்லாரும் கேக்குது தானேமா ஓ சார் கேக்குது. ஓம் சார் கேக்குது. கேக்குது தானே ஓகே சரி ஓகே தென் சொல்லுங்கம்மா இப்ப இவ்வளவு நேரம் நான் என்ன சொன்னேன் பாஸ் பேப்பர் படிக்கிற எப்படி படிக்கணும் நாம சொல்லுங்கம்மா பிள்ளை ஏதாவது வந்திருக்கு சொன்னா அது ஏன் ரீசன் சொல்லி ஆராய்ஞ்சு வெரி படிக்கணும். குட் பிழையான விட வந்து அந்த பிள்ளையோட ரீசன் ஆராயணும் வேற அந்த சரியான விடைய வந்து இது எஸ்ஏக்கு வந்து ஜாயிண்ட் ஆக்கணும். எஸ்ஏ கேள்வியோட தொடர்படுத்தணும். சரியான விடையை வந்து எஸ்ஏ கேள்விகளுக்கும் எழுதலாம் சரியான விடையை நாங்க தெரிஞ்சுக்கணும் ஓகே நாங்க லாஸ்ட்டுக்கு அதை பார்ப்போம் ரைட் நீங்க அப்டேட்டா இருக்கிறீங்களான்னு அலர்ட்டா இருக்கிறீங்களான்னு தான் கேட்டேன் சரி ஓகே பிள்ளை இப்ப பாருங்க 2025ஆம் ஆண்டு கேள்வி வந்தீங்குது சரிதானே 2025ஆம் ஆண்டு கேள்வி வந்தீங்குது என்ன சொன்னா இப்ப பாஸ் பேப்பர் நாலேஜ் இல்லாத ஒருத்தருக்கு இந்த 2025ஆம் ஆண்டு இங்க நல்லா பாருங்க இது பாருங்க பாஸ் பேப்பர் அறிவு இல்லாத ஒரு பொடியனுக்கு அல்லது ஒரு பிள்ளைக்கு வந்து 2025ஆம் ஆண்டு வந்த இந்த கேள்வி எதிர்கொள்ள இயலுமா சொல்லுங்களேன் சொல்லுங்க பாஸ் பேப்பர் அறிவு இல்லாம 2025ஆம் ஆண்டு வந்த கேள்வி எதிர்கொள்ள இயலுமா சேலஞ்ச் பண்ணுவேன் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பாஸ் பேப்பர் இல்லாம பொலிட்டிக்கல் சயின்ஸ் மட்டும் இல்ல சமூக விஞ்ஞான பாடம் மார்க்க ரீதியான பாடங்கள் பிரச்சனை இல்லை அது வேற கேட்டகரி ரைட் சமூக விஞ்ஞான பாடங்கள்ல பாஸ் பேப்பர் இல்லாம நீங்க ஒன்றும் செஞ்சு கொள்ள மாட்டீங்க பாஸ் பேப்பர் இல்லையா ரிசல்ட்ஸ் இல்ல நீங்க என்னதான் பிரார்த்தனை செஞ்சு இறைவன்ட்ட துவா கேட்டு வரணும் நீங்க என்னதான் அது கனவாவே வைத்திரும் கடைசி வரைக்கும் உங்களோட பாஸ் பேப்பர் இல்லாட்டி பாஸ் ஆக இயலாது பாஸ் பேப்பர் இல்லைன்னு சொன்னா நீங்க பாஸ் ஆகிறதுக்கு தகுதி இல்லை நான் சேலஞ்ச் பண்றேன் ரைட் பாஸ் பேப்பர் இந்த சீசன் கையில பாஸ் பேப்பர் தான் நீங்க போகணும் எனி டைம் பாஸ் பேப்பர் மெயின் பாஸ் பேப்பரை படிச்சா அதுல கைடையும் படிச்சேன் பாஸ் பேப்பர் வந்து கைடை படிக்கிறதுக்கும் சமன் கைடை படிச்சா கைட் மட்டும் தான் இது சமனாக போகும் நான் நீங்க பாஸ் பேப்பர் படிச்சா கைடு மதுளுக்கே வந்துடும் விளக்கங்களும் மதுளுக்கே வந்துடும் ட்ரிக்ஸ் மதுளுக்கே வந்துடும் எக்ஸ்பர்ட் கொஸ்டின்ஸ் மதுளுக்கே வந்துடும் எல்லாமே அந்த பாஸ் பேப்பர் உள்ளுக்கே வந்துடும் தென் பாஸ் பேப்பரை படிக்கிறது லெவல் படிக்கிற ஒரு மாணவனுக்கான வெற்றிக்கான ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு வழிதான் இந்த பாஸ் பேப்பர் ரைட் பாஸ் பேப்பர் கட்டாயம் எத்தனை வருஷம் சொன்னா 19 நியூ சிலபஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது 19 தானே ஸோ 19ல இருந்து படிச்சா சரி 19 20 21 22 23 24 25 7 வருஷம் பாஸ் பேப்பர் படிச்சா தாராளமா போதுமானது அதுக்காக போகவே நம்ம அதுக்காக அது ஓல்டு சிலபஸ் உங்களோட சிலபஸ் இல்லையா அது ரைட் எனவே பாஸ் பேப்பர் வெரி இம்பார்ட்டன்ட் என்றத ஒரு நாளும் மறந்துட வேணாம் பாஸ் ஆகணுமா பாஸ் பேப்பர் படிங்க ரைட் தென் பாஸ் பேப்பர்ல மிக முக்கியமா படிச்ச புள்ளதான் இதை நாங்க செய்யும் சரி போன முறை இந்த மாதிரி ஃபார்மேட்ல வந்து கேள்வி வந்திக்குது ரைட் இதுல சாரி ரைட் இந்த வந்திக்குது போன முறை கேள்வி அதுவும் இதே ஃபார்மேட்ல தான் வந்திக்குது என்னன்னா இலங்கை பிரித்தானியரின் ஆட்சி காலத்தில் இதுக்கு என்ன பிள்ளையான ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் பொருளாதார விடயங்களில் அரசாங்கம் தலையிட வேண்டும் எனும் கொள்கை இடைநிறுத்தப்பட்டது. இடைநிறுத்தப்பட்டுச்சா சொல்லுங்க பிள்ளைகள் பொருளாதார விடயங்களில் அரசாங்கம் தலையிட வேண்டும் என்றது வந்து இடைநிறுத்தப்பட்டுச்சா இடைநிறுத்தப்பட இல்ல ஓகே தென் என்ன ஆன்சர் அப்ப அதுக்கு ஏபிசிடி ஏபிசிடி பாத்தீங்களா இப்ப இதுல வந்துமா பாருங்க ஒரு கேள்வி படிக்கிறதால எவ்வளவு பெரிய நாலேஜ் அரசாங்கம் மக்கள் தளம் படிப்படியா விரிவடைஞ்சிச்சு நாலேஜ் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது டேட்டா ஒன்று நமக்கு கிடைக்குது ஆங்கிலம் கற்ற மேலே தர வர்க்கம் ஒன்று உருவாகிக்குது அப்ப பிரித்தானியரால தான் உருவாகிக்குது நாலேஜ் டேட்டா இன்ஃபர்மேஷன் கிடைக்குது 2 3 சுயாதீன நீதி முறைமை ஒன்று வளர்ச்சி அடைஞ்சது நீதி முறை ஒன்று அப்ப அங்க இருந்துதான் உருவாக்கிது டேட்டா இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் நாலேஜ் கிடைக்குது ரைட்
முழு நாட்டுக்கும் பொதுவான நிர்வாக முறை ஒன்று வளர்ச்சி தென் பிரித்தானிய ஆட்சி காலத்துல தான் முழு நாட்டுக்கும் பொதுவான நிர்வாகம் டேட்டா இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் ரைட் ஓகே பாத்தீங்களா ஒரு கேள்விதான் நாங்க படிச்சோம் இந்த 4 இன்ஃபர்மேஷனும் நமக்கு இப்ப கிடைச்சிட்டு கைட படிச்சா கூட தியரி தான் நாங்க ஆனா இங்க பாயிண்ட்ஸ் கிடைக்குது இந்த பாயிண்ட்ஸை நீங்க படிக்கிறது உங்களுக்கு எஸ்ஏக்கு ஹெல்ப் பண்ணும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எஸ்ஏக்கு படிக்கிற முறை பாயிண்ட்ஸ் மட்டும் தான் படிக்கணும் அந்த பாயிண்ட்ஸ் இங்க இருக்குது பாஸ் பேப்பர்ல அதான் சொல்றேன் பார்ட் 1 படிக்கிட்டா பாருங்க பார்ட் 2க்கும் சப்போர்ட் பண்ணுங்க நீங்க தியரியை படிச்சா பெருசா தியரி என்ன செஞ்சுக்க போறீங்க வாசிப்பு ஒரு மனிதனை பூரண மனிதன் ஆக்கும் உங்களுக்கு நாலேஜ் வரும் இது வரும் ஓகே பட் பாயிண்ட்ஸ் எங்க எடுக்க போறீங்க பாயிண்ட்ஸ் தான் எங்க இருந்து வருது இதுக்கு தான் மார்க்ஸ் பாயிண்ட்ஸுக்கு ரைட் ஓகே அடுத்தது டொனமூர் அரசியலமைப்பு ஓ சார் அந்த விடையில சி வந்து பிள்ளை ஒன்று தானே? சுயாதீன நீதிமுறைமை ஒன்று வளர்ச்சி அடைஞ்சது நீதிமுறை ஒன்று சுயாதீனமா வளர்ச்சி அடையலையா அது 72 யாப்பில் தானே சார் வந்துச்சு? 72 இல்லையா அப்படி இல்லம்மா இப்ப இலங்கையில வந்து பிரிட்டிஷ் வர முதல்ல எப்படி இருந்துச்சு மன்னன் தான் சட்டம் இயற்று நீதி எல்லாம் மன்னன் தான் இயற்றுது நீதி வந்து மன்னன் கையில தான் இருந்துச்சு என்ன நடந்தாலும் மன்னன் செய்யறது தான் சட்டம் பிரிட்டிஷ் வந்த உடனே கோல்ஃப்ரூக்ட பிரதான சீர்திருத்தம் 2 துறையில தான் இருந்துச்சு ஒன்று அரசியல் இன்னொன்று நீதி நீதியில தான் கோல்ஃப்ரூக் வந்து அரசியல் தொடர்பா ஆலோசனை வழங்கினார் கெமரூன் என்ன தொடர்பா ஆலோசனை வழங்கினாரு நீதி தொடர்பாக நீதி தென் சுதந்திரமான ஒரு நீதித்துறை வளர்ச்சி அடைஞ்சது கோல்ஃப்ரூக்ல தான் அப்படியே கோல்ஃப்ரூக்ல சுதந்திரம் குருமெக்கலன் மெனிங் டெவன்சியர் டொனமோர் சோல்பெரி வரைக்குமே நீதித்துறை சுதந்திரம் தான் ஆனா 72ல தான் அந்த நீதித்துறை சுதந்திரம் சற்று குறைவாக மாறிச்சு ஏன்னா அந்த பவர் எல்லாம் தேசிய அரசு பேரை கொடுத்துட்டாங்க ஆனாலும் அந்த நீதித்துறை சுதந்திரம் வந்து 72ல தான் குறைஞ்சிச்சு அதுவரை காலம் கூடித்தான் இருந்தேன் ஓகேயா ஓ சார். ஓகேமா சரி தென் அந்த ஆன்சர் சாரி சரி ரைட் டொனமூர் அரசியலமைப்பு நடைமுறையில் இருந்த காலப்பகுதியில் என்ன ஆன்சர் மாதிரி இதுக்கு 2வது ஆன்சர் இது அப்ப பில வந்து டி பில ஓ அரசியல் கட்சி முறை வளர்ச்சி நன்கு விஸ்தரிக்கப்பட்டது பில அது அரசியல் கட்சி முறை வளர்ச்சி அடைஞ்சு தானே அது விரிவாக்கப்படலானா அது விரிவாக்கப்படையில அங்க ஆரம்பிக்கப்பட்டுச்சானா இல்லம்மா அதாவது குறிப்பாக நாங்க பார்த்தோம் என்று சொன்னா அந்த கட்சி முறை உருவாகினதே அந்த டொனமூர் கால பகுதியில தானே அரசியல் கட்சிக்கான தளத்துக்கான அடிப்படை வந்து டொனமூர்ல அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு ஓகே தென் அது இங்க வந்து வளர்ச்சி அடைந்தது நன்கு ஸ்தாபிக்கப்பட்டது என்று சொல்லி வந்திருக்கு ஸ்திரத்தன்மை நன்கு ஸ்தாபிக்கப்பட்டுச்சா இல்லே இல்ல நன்கு ஸ்தாபிக்கப்படல சார் ஓகே இப்ப பாருங்க இப்ப எனக்கு கூட டவுட் பாருங்க நான் டவுட் பண்றேன் எனக்கு அந்த கேள்வி உண்மையிலேயே பிள்ளைன்னு எனக்கு டவுட் இப்ப நான் அடுத்த கேள்வியே பார்க்கல நான் சரின்னு சொன்னேன் அடுத்த விடையை நான் பார்க்கல ஆனா நான் இப்ப பார்க்கணும் என்ன இப்ப அதை மட்டும் வச்சு நமக்கு முடிவு சொல்லலுமா இல்ல ஒருவேளை சரியானது இருக்க கொடுத்தானே பார்ப்போம் அதுக்கு வேற எது பிழைக்குது பாருங்க நான் இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா சமூக நலன் தொடர்பான செலவு கணிசமாக அதிகரித்தது சமூக நலன் தொடர்பான செலவு ஏன்னா நலன் புரிய அரசுக்கான அடித்தளம் இட்டதே டொனமூர் தான் ஏன்னா செலவு அதிகரிச்சது குறிப்பிடத்தக்க அளவான சமூக நலன் மற்றும் கைத்தொழில் சார்ந்த ஏற்பாடுகள் அறிமுகம் செய்யப்பட்டன முதலாவது கூற்று பிழைன்னா 2வது கூற்றையும் பிழை தான் பிடிக்க வேண்டி வரும் ரெண்டுமே எதை பத்தி பேசுது சமூக நலன் அப்ப அந்த பாத்துங்க 2 கூற்று வாசிக்கக்குள்ள எனக்கு விளங்கிட்டு முதலாவது கூற்று பிழை பிடிச்சா 2ம் பிழை பிடிச்சுதானே ஆகும் அப்ப ஷுவரா 2மே என்னவா இருக்கணும் இல்ல சரியா செல்றது முஷ்ரிஃபா நான் சொல்லல சார் யாரா பிள்ளை சொன்ன 2மே பிழையா இருக்குமா முதலாவது கூற்று பார்த்தேன் சமூக நலன் அது சரி 2வது கூற்றும் பார்த்தேன் சமூக நலன் அப்ப முதலாவது பிழைன்னா 2மே பிழையாகத்தானே வேணும் அப்ப அப்படி வராது அப்ப நிச்சயமா அந்த 2மே சொல்லுதாங்க சார் 2மே சொல்லுதாங்க சரியாகத்தான் நீ போடும் ரைட் பாத்தீங்கன்னா நான் இப்படித்தான் பிடிச்சேன்
எனக்கு தெரியாதுன்னு. அப்ப நான் தான் இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டேன். ரைட், எனக்கு இப்ப தெரிஞ்சிட்டு ரெண்டுமே அப்ப சரிதான். ரைட். அடுத்தது, இலங்கை அமைச்சர்கள் படிப்படியாக அதிகாரமிக்கவராக மாறினாங்க. எஸ், இப்ப டொனமூர்ல கொஞ்சம் அதிகாரம் கூட. அப்புறம் சோல்பரியில இலங்கையிட பிரதமராக, அதாவது இலங்கையின் பிரதமராக இலங்கையில பிறந்த DS சேனானாக்கே மாறினார். இலங்கையிட தேச பிதாண்டே அழைக்கப்பட்டாரு. சோ அதிகாரம் கூடிச்சு. எஸ், சரி. அப்ப அடுத்தது, அரசாங்க திணைக்களங்களின் பணிகள் விஸ்தரிக்கப்பட்டன. பணிகள் இதற்கு முதல்ல இருந்த மாதிரியா இல்ல. டொனமூர்ல ஒரு பொதுச்சேவை ஆணைக்குழு உருவாக்கப்பட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யப்படுது, விஸ்தரிக்கப்படுது. நான் பொதுச்சேவை ஆணைக்குழு, நீதிச்சேவை ஆணைக்குழு, பல ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டு விஸ்தரிக்கப்படுது. தென் அப்ப கொஞ்சம் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. கட்சிமுறை வளர்ச்சி அடைந்ததுடன் அது நன்கு விஸ்தரிக்கப்பட்டுச்சான். நன்கு விஸ்தரிக்கப்பட்டுச்சா? இல்ல, இல்லையே பேசிக்கே அங்கதான். அங்கதான் நிக்கிறாரு ப்ரொஃபசர். அவங்க அரசியல் கட்சிக்கு அடித்தளம் தான் விட படிச்சாங்க. என்ன வேர்டு? ஒரே ஒரு சின்ன வேர்டு. என்ன வேர்டு அது? நன்கு நன்கு. விஸ்தரிக்கப்பட்டது. இதுக்கு நன்கு. முதல்ல ஒரு நீதித்துறை தொடர்பான ஒரு இதுகள் வந்துச்சு. அடிப்படை உரிமை தொடர்பாக இலங்கையிட எல்லா நீதிமன்றங்களையும் வழக்கு தாக்கல் செய்யணுமா அடிப்படை உரிமை மீறப்பட்டா? சரியாது? இல்ல, இல்ல, எல்லா நீதிமன்றம் உயர் நீதிமன்றம். அந்த எல்லா நீதிமன்றம் அங்க எல்லா, இங்க நன்கு. நன்கு. சின்ன வேர்டு பிள்ளை. பாத்தீங்களா? பாஸ் பேப்பர் செய்யறதால எவ்வளவு நாலேஜ் கிடைக்குதுன்னு சொல்லி. ரைட். தென் அப்ப அதுக்கு ஆன்சர் டி பிளண்டா. அப்ப எதுமா சரி? ABCE. இதான் ஆன்சர். ரெண்டாவதுல ரைட். 2026ஆம் ஆண்டு இப்படி கேள்வி வந்தா வானத்தை பார்த்துட்டு இருக்க போகின்றீர்களா? இல்லாத்தி இவ்வளவு நேரம் பாருங்க, 2019 இருந்து 2025 வரைக்கும் பாஸ் பேப்பர் செஞ்ச பிள்ளைக்கு எவ்வளவு நாலேஜ் கிடைக்கும். ரைட். ஒரு கேள்வி இப்படித்தான் கேட்கிறாங்க. டொனமூர் அரசியலமைப்பு, ஹோல்ஃப்ரூப், காலப்பதியை கேட்கிறாங்க. ரைட். காலனித்துவத்தின் கீழே கேட்கிறாங்க. இப்படின்ற ஒரு நாலேஜ் ஒன்று கிடைக்குது. ரைட். அதே மாதிரி பாருங்க, பாஸ் பேப்பர் செஞ்சு 2026 பரீட்சைக்கு போகக்கூடிய ஒரு மாணவன் மைண்ட் செட், பாஸ் பேப்பர் செஞ்ச மாணவன் மைண்ட் செட் எப்படின்னா இப்படித்தான் கேள்வி வருது என்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ரெண்டாவது, சரியான விட இப்படித்தான் ஷோர்ட்டா கேட்கிறாங்க என்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். மூணாவது, இப்படித்தான் விடைய பிழையா போடுறாங்க. ரைட். நன்கு இந்த சின்ன சின்ன வேர்டை போட்டுத்தான் பிழையாக்குறாங்க என்ற மைண்ட் செட், அந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருது. நாலாவது, ஒரு விட ஒரு கேள்விக்கான கேள்வி கேட்டு விடையாக ஒன்று வந்தா 5ல் 1 தான் சரியான விடையா வந்தா மீதி 4 பிழையான. ஏன்னா அந்த பிழையான விடையை வச்சுதான் அடுத்த வருஷம் கேள்விகளை எடுக்கிறாங்க என்ற ஒரு நாலேஜ் எனக்கு கிடைக்குது. ஸோ இப்படி பல நாலேஜ் இந்த பாஸ் பேப்பர் கிடைக்குது. இந்த நாலேஜை வச்சுன்னு இந்த வருஷம் A-level எக்ஸாம்ல செஞ்சா ஈஸியா ஆகும். இந்த வருஷம் உங்களுக்கு பேப்பரை திறந்த உடனே இப்படியான கேள்விகள் வருது. என்னத்தை செய்ய போகின்றீர்? இலங்கையானது இலங்கையானது இரண்டாவது ஆண்டு வரை மேலை தாளித்துவத்துக்கு உட்பட்டு இருந்தது. ஷூரா? சீர்திருத்தத்தினால். இப்ப நான் சொல்ல மாட்டேன். இதுல ஒரே ஒரு வேர்ட், அந்த வேர்ட பிழையான வேர்டை மட்டும் சொல்லுங்க. பெஸ்ட் ஆன்சர்ல குடியரசாகப்பட்டது ஒரு சீர்திருத்தம் இருக்குது. எது? சாரி, யாப்படி 72 சார். இல்ல சார், அது நடைமுறை இப்போ இருக்குது. ஓகே, அறிமுகம் செஞ்சது ஒரு நாடு இருக்குது. எது? முடியாட்சி முறையினூடாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப தொடர்ந்து முடியாட்சியா? நம்ம நாட்டு ஜனாதிபதி பெயர் துட்டகை முனுவா பராக்கின பாகுவா? இல்லாட்டி 3ஆம் விஜயபாகுவா? இல்லாட்டி கோட்டைக்கு நம்ம நாட்டை வாரி கொடுத்த தர்மபாலனும்? அவரெல்லாம் இல்ல சார். இல்லாட்டி இம்ரான் சர்வதரியா? அப்படியா? அது சரி. ரைட். பிரித்தானியாவினால் பின்காலனித்துவ அரசு முறை நிறுவுவதற்கு இடமளிக்கவில்லை. இடமளிக்கவில்லை. தென் ஆன்சர் 2. அவ்வளவுதான். ஒரு சின்ன சின்ன வேர்டு தானே, பெரிய பெரிய வேர்டு அபிலே ஆகிக்குது. ரைட். அதே மாதிரி இலங்கையில் டொனமூர் அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின் படி 4வது பெண்களுக்கு வாக்குரிமை கிடைச்சிச்சா டொனமூர்ல?
இல்ல கிடைக்கலையா? சர்வஜன வாக்குரிமை அதான் 21 வயசுக்கு பெண்களுக்கு வாக்குரிமை கிடைச்சதா இல்லையா? கிடைச்சிச்சு. கிடைச்சிச்சு தானே? அப்ப எப்படி இல்லைன்னுவீங்க? எப்படி இல்லைன்னுவீங்க? பெண்களுக்கு வாக்குரிமை கிடைச்சதா இல்லையா? மட்டும் சொல்லுங்க. அப்ப எப்படி அதை பிள்ளைன்றீங்க? அதை விட பொருத்தமான விடை கேட்டால அது வராது. மஃபாசா குட். சொல்லுங்கம்மா, திரும்ப சொல்லுங்க. மிக பொருத்தமான விடை கேட்டால அந்த விட வராது. வெரி குட். ஹப்சா, மிக பொருத்தம் ஈக்கிறதால அது சரி. நான் பெஸ்ட்டுக்கு நான் பாசிட்டேன். அப்ப எனக்கு நீங்க பிள்ளைன்றீங்க. எனக்கு கொஞ்சம் ஷொக் ஆயிட்டு பிள்ளைகள். என்னடா டொனமூர்ல தானே பெண்களுக்கு வாக்குரிமை கிடைச்சது, அதுக்கு முதல்ல எல்லாம் வாக்குரிமை கிடைக்கல. ஆண்களை படிச்ச இலங்கை 21 வயசுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு மட்டுமே கொடுத்தாங்க. டொனமூர்ல தான் கொடுத்தது. எனக்கு ஷொக் ஆயிட்டு நீங்க அதை எதுன்னு. ஸோ அந்த கூற்று சரி, அந்த கூற்று சரி. ரைட். பிரதிநிதித்துவ ஜனநாயகம் ஒழிக்கப்படல, அடித்தளம் விடப்பட்டுச்சு. ஒழிக்கப்பட்டது பில. மக்கள் அரசியல் ரீதியாக வலு விலக்க ஆரம்பிச்சாங்களா? இல்ல வலுப்பெற. பெற ஆரம்பிச்சு. 21 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இழுவாளாருக்கும் சர்வஜன அதுவும் சரி. லாஸ்ட்ல இருக்கிறது நேரடி ஜனநாயகம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சா? நேரடி ஜனநாயகம். இப்ப நான் கேக்குறேன், ரெண்டு ஆன்சர் சரி. இப்ப எதை நீங்க சரின்னு கொடுக்க போறீங்க? நாலாவது ஏன் நாலாவது? முதலாவது பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது சரிதான். அது பெண்களை மட்டும்தான் என்ன சொல்றாங்க. நாலாவது கூற்று 21 வயதுக்கு மேற்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது ஆண் பெண் ரெண்டாவது இன்ஃபர்மேஷன். மூணாவது ரெண்டு பேருக்குமே வாக்குரிமை. ஒரு இன்ஃபர்மேஷன் பெருசா, மூணு இன்ஃபர்மேஷன் பெருசா? முதலாவதுல பெண்ணை மட்டும்தான் சொல்றாங்க. ஆனா நாலாவது கூற்றுல 21 வயசையும் சொல்லி ஆண் பெண்ணையும் சொல்லி இருபாலருக்கும் சர்வஜன வாக்குரிமையும் சொல்றாங்க. அப்ப எது மிக பொருத்தம்? நாலாவதுதான் மிக பொருத்தம். கிளியரா? ஓகே, நாலுதான் பொருத்தம். அடுத்தது உங்களோட தொண்டமானாறு ஏதோ ஒரு பேப்பர்ல வந்து சர்வஜன வாக்குரிமை தொடர்பு ஆராய்ச்சி ஒரு கேள்வி வந்ததானே? ஓ சார், 5 மார்க்ஸுக்கும் 15 மார்க்ஸுக்கும் வந்து. சர்வஜன வாக்குரிமை நான் பார்த்திருந்தேன். அது மாதிரி கேள்விகள் வந்து வர வாய்ப்பு இருக்குதா? ஏழுவல் எக்ஸாமுக்கும் ரெடியா இருந்து கொள்ளணும். பிராக்டிஸ் செஷன்ல பார்ப்போம். சர்வஜன வாக்குரிமை ஆராய்க அப்படி ஒரு கேள்வி வந்திருந்ததானே? சர்வஜன வாக்குரிமை மட்டும் ஆராய்கின்றா? ஓ ஓ ஓ இல்ல, சர்வஜன வாக்குரிமை என்றால் என்ன? வெரி குட். சர்வஜன வாக்குரிமை என்றால் என்ன என்று 5 மார்க்ஸ் தானே வந்து. நான் பார்த்திருந்தேன். சர்வஜன வாக்குரிமை என்றால் என்ன, என்ன அது? 21 வயசுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலாருக்கும் வாக்குரிமை விளக்கம். அத அந்த பாயிண்ட வச்சுதான் நான் இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்தினா சரி, அவ்வளவுதான். நீங்க அந்த 21 வயசுன்னு சொன்னா ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு மார்க்ஸ். ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் வாக்குரிமைண்டா 2 மார்க்ஸ். அதுக்கப்புறம் அதை விளங்கப்படுத்தினீங்கன்னா இலங்கையில் அது எப்ப கிடைச்சேன்னு டொனபுர சொன்னீங்கன்னா 3 மார்க்ஸ். அது முதல்ல பிரித்தானியால எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னா 4 மார்க்ஸ். அப்டேட்டோட சேர்த்து சொன்னீங்கன்னா 5 மார்க்ஸ். அங்க 21 இருந்தது 1925ஆம் ஆண்டோட அது 18 வயசா மாறிச்சுன்னு சொன்னா 5 மார்க்ஸ் முடிஞ்சு. 5 மார்க்ஸும் சரி. நான் விடையே சொல்லிட்டேன். நான் எப்படிதான் எழுதுறாரு. சரி. இலங்கை மீது வன்மையான அழுத்தங்களை பிரயோகித்த மேலைத்தேய 3 காலனித்துவவாதிகளின் மூப்பு ஒழுங்கு முறையே? போர்த்துகேயர், ஒல்லாந்தர், போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர். இந்த மூப்பு தெரியா? ஜோக் ஒன்று செல்லவா. நான் போன முறை ஐஇசிட செகண்ட் டாப்பர் யார் போன முறை தெரியுமா? மாவனல்ல கேர்ள், மாவனல்ல சாய்ரா சம்ஹா வந்து டாப்பர். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது மாத்தல ஆமினா ஸ்கூல். அது சம்ஹா. செகண்ட் அவங்களுக்கு அடுத்து ரெண்டாவது நான் நினைக்கிறேன் அந்த ஸ்கூல் பிள்ளைல யாரோ ஈக்கிறீங்க போல. என்ன ஈக்கிறீங்களா? இல்ல சார், நீங்க போட்டீங்க போர்ட்ல பாத்து. அதுல ஈக்கி. அப்ப எல்லாம் ஞான் மனப்பாடமாக எல்லாரும். குட். அப்ப அந்த நாள் நாலேஜ் ஆயிரா காலேஜுக்கு வந்து செமினாருக்கு போயிருந்தேன். அப்ப அங்க அந்த சல்மா என்ன தெரியுமா அடிச்சிருந்தாங்க? அந்த பிள்ளை அடிச்சிருந்துச்ச ஆன்சர் வந்து இந்த முதலாவதுக்கு தான் அடிச்சிருந்தான்.
முதலாவது தான் அடிச்சிருந்தாங்க. அடிச்சுட்டு கேட்டாங்க, சார் எப்படி சார் மூணாவது வரும்? ஒன்னாவது தானே சார் வரும். ஏன்னா அவங்க எந்த வேர்டு தெரியுமா சொன்னாங்க, சார் இதுல அந்த வன்மையான அழுத்தங்களை பிரயோகித்த என்று தானே சார் கேட்டீங்குது. அப்ப வன்மையான அழுத்தங்களை பிரயோகிச்சவங்கட ஓர்டர் தானே சார் கேட்டீங்குது. அப்ப வன்மையாக அழுத்தங்களை பிரயோகிச்சுட்டு பார்த்தா யாரு கூடுதல் அழுத்தம் பிரயோகிச்சு நம்ம நாட்டுல? ஆங்கிலேயர். ஆங்கிலேயர். ஆங்கிலேயர் தான் நல்ல அழுத்தங்களை பிரயோகிச்சு. அப்ப வன்மையான அழுத்தங்களை பிரயோகிச்சேன்னு கேட்டா சார் எப்படியுமே ஆங்கிலேயர் தானே பெஸ்ட் வரணும், அதுக்கு பிறகுதானே வரணும் போர்த்துகீர் ஒல்லாந்தர். அப்ப என்னை விட சரிதானே சார் அப்படின்னு சொன்னாங்க. பட் நாம பாஸ் ஆகணுமா இருந்தா எதை படிக்கணும்? பாஸ் பேப்பர். பாஸ்போர்ட் கைட படிக்கணும். கைட்ல எது சொல்லிக்குதோ அதுதான் நீங்க கைட்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது, அந்த மூப்பொழுங்கோ ஃபெஸ்ட்டுக்கு முதலில் யாரு, போர்த்துகேயர். ரெண்டாவது யாரு, மூணாவது அது மட்டும்தான் அன்னைக்கு அந்த பிள்ளை சொல்லி கொடுத்தேன். அண்டையில இருந்து அந்த பிள்ளை கைடை விட்டு வெளியே போகல. அது வரைக்கும் கைடு இருந்து வெளியே போயிருந்தாங்க. கைடு அதுக்கு பிறகு கைடும் பாஸ் பேப்பரும் தான் கையில அது படிச்சாங்க. இன்னைக்கு என்ன ஐசில செகண்ட் டாப்பர் 2 பாயிண்ட். சரி, ஸோ அப்படியே லீக்குது பிள்ளைகள். சரி, அதான் சொல்றேன், ஒவ்வொரு குறையும் பிழையும் நீங்க முன்னேறதுக்கான அடித்தளங்கள். ஸோ பிழையை அந்த பிள்ளையை திருத்துச்சு. இந்த இன்னைக்கு ஐசில செகண்ட் டாப்பர். பிழையை திருத்தினா அப்படித்தான். பிழை திருத்தலண்டா டொப்பராக இயலாது, பிழையை திருத்தணும். சரி, ரைட், ஓகே. சார், ஓ நீங்க நான் மேலுக்கு காட்டின கேள்வி இருக்குதானே, ஓ அந்த டொனமூர்ல வாக்குரிமை கிடைச்சுன்னு சொல்லி அந்த ஓ 2வது கேள்வி, அதுல இப்ப 2 விட சரியானது இருக்குதானே. நாம இப்ப ஃபர்ஸ்ட் கிடைச்சா மார்க்ஸ் தர மாட்டாங்களா? மார்க்ஸ் தர மாட்டாங்க. எப்படி மார்க்ஸ் தருவாங்க? இங்க பெண்களுக்கு மட்டும் அதுக்கு அடிச்சா மார்க்ஸ் தர மாட்டாங்க. ஒரு கேள்விக்கு 2 விட கொடுக்கலுமா? ஒரு விட தான்மா. நீங்க வந்துமா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அவங்களோட தலைப்பு வந்து சரியான அல்லமா மிக பொருத்தமானதை தான் கொடுக்கணும். சரிதானே? மிக பொருத்தமான விட ஏதோ அதை தான் கொடுக்கணும். ஒன்றுக்கு கொடுத்தா பிழை, அதை விட மிக பொருத்தமான 4வது அப்படித்தான் கொடுக்கும். சரியா சும்மா? சரி சார். ஓகே, ரைட். அதே மாதிரி காரணத்துவத்தை உருவாக்குறதுக்கு 2 வழிமுறைகள் காணப்படுகின்றன. அவ்விரண்டு வழிமுறைகளும் இது வந்து என்னன்னா நம்மளோட அரசியல் பாடத்திலேயே நீளமான ஆன்சரை கொண்ட ஒரு ஆன்சர்னா இதுதான். வரைக்கும் போகுது, அப்படித்தானே? வரிகொடை காணாது. வரையும் போகுது. அதை நாங்க அப்படி தேவையில்லை. புதிய அரசை கைப்பற்றி குடியேற்றமாக்கல், பலமான அரசை கைப்பற்றி குடியேற்றமாக்கல். இதைத்தான் இப்படிதான் ஷோர்ட்டா எழுதணும். லைன் எழுத போனீங்கன்னா முடிஞ்சு. புதிய அரசை கைப்பற்றி குடியேற்றமாக்கல் ஒன்று, பலமான அரசை கைப்பற்றி குடியேற்றமாக்கல். இப்படி எழுதினா போதும். கிளியரா? என்ன ஆன்சர் சார், கொஞ்சம் திருப்பி சொல்லுங்களேன். புதிய அரசை கைப்பற்றி குடியேற்றமாக்கல், புதிய அரசை கைப்பற்றி குடியேற்றமாக்கல், பலமான அரசை கைப்பற்றி குடியேற்றமாக்கல். ஹப்சா எங்க ஊர்? அப்ப ரிசல்ட்ஸ் எல்லாம் தாத்தமாட்ட ரிசல்ட்ஸ் யூனிவர்சிட்டி எல்லாம் பார்த்து தான் நீங்க அப்படியா? குட் குட். சரி, ஓகே, ரைட். அடுத்து இலங்கை. இதுல இந்த ஆன்சர்கள் வந்துமா உங்களுக்கு பெரும்பாலும் தெரியும். சரிதானே? அதுகளை வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதை நான் சொல்லிட்டு போறேன். நான் ஆன்சர் சொல்ல நம்ம இன்னைக்கு 3 யூனிட்டையும் பார்த்து முடிச்சுக்க மாட்டோம். 8 பார்க்கணும், 12 பார்க்கணும் இன்னைக்கு. சரி, அதை நாங்க பார்த்து முடிச்சுக்க மாட்டோம். நான் அது நோமலா சொல்லிட்டு போறேன், அதை நீங்க பார்த்து எழுதி கொள்ளுங்க. அடுத்து ஆன்சர் நாங்க போடும். இது வரைக்கும் படிச்சதுட்டு ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிச்சு தானே? நான் அன்னைக்கு குரூப்ல போட்டு தானே எழுதி ஒரு புள்ள போட்டுருந்தாங்க, அதை குரூப்ல போட்டு நோட் பண்ணீங்களா? ஓகே, அது மிஸ் ஆயினா யூடியூப்ல வீடியோவும் நீங்க அதையும் பார்த்து திரும்பவும் செஞ்சு கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ரைட். அந்த எனக்கு ஆன்சர் போட்டது யாரு சார்? அபிலாஷினி. அபிலாஷினி. இப்ப எல்லாத்துக்கும் ஆன்சர் தானே அபிலாஷினி? ஓ சார். இன்னைக்கு உரியது இன்னைக்கு அனுப்புறேன் சார் நைட்டுக்கு. இல்ல அவசரம் இல்ல, அவசரத்துல அனுப்ப வேணாமா? இல்ல சார், நான் எழுதிட்டேன் ஆன்சர். சரி, அவசரத்துல அனுப்ப வேணாம், பொறுமையா இருந்து அனுப்ப வேணாம். போன முறை அவசரத்துல கிளாஸ் முடிஞ்சு 20 நிமிஷத்துல உள்ள அனுப்பினாங்க. நான் என்ன செய்ய பார்க்காம அப்படியே குரூப்ல போட்டேன். அப்புறம் எனக்கு மத்த பிள்ளைகள் அனுப்புனாங்க, சார் இந்த கேள்விக்கு இந்த ஆன்சர் சரியா சார், பிழை மாதிரி. அப்புறம் நான் திரும்ப பார்த்தா உண்மையிலே பிழை. அது என்னன்னா அவசரத்துல அடிச்சுட்டாங்க. அதனால அபிலாஷி நீ அவசரம் இல்லை, பொறுமை பொறுத்தால்
பொறுத்தார் பூமி ஆழ்வார். பூமி ஆழ்வார். பொறுக்காட்டி பூமி நம்மள என்ன செஞ்சிடும்? ஆண்டு. ரைட். எனக்கு பயமா இருக்கு. சரி, ஏடா நீங்க போடுற விடையில தானே எல்லாரும் தங்கிக்க பாவம் இல்லையா? அப்ப நானும் என்ன செய்யறேன், கொஞ்சம் டைம் பிஸி ஆயினா அப்படியே பிடிச்சி அனுப்பி விட்டுரு. நானும் பாக்குறேன். அதனால கொஞ்சம் பார்த்தே அனுப்புங்களேன், அவசரம் இல்லை. ஓகே சார். ஓகே, ரைட். ஓகே, இலங்கை அரசியலமைப்பு எந்த சீர்திருத்தங்கள் குரூப்ல போடிய எப்படி? அந்த வீடியோ எல்லாத்தையும் எந்த குரூப்ல போடிய நம்மட மெயின் மெயின் குரூப்ல குரூப்ல மெயின் குரூப்ல எக்ஸ்பிரஸ் கிளாஸ், மெயின் எக்ஸ்பிரஸ் கிளாஸ் 2 month ப்ராஜெக்ட் தியரி கிளாஸ், அந்த மெயின் குரூப்ல தான் போடுறது. இதுக்கு முதல்ல மெயின் குரூப் இல்ல, டிஸ்கஷன் குரூப்ல தான் போட்டேனா? டிஸ்கஷன் குரூப்ல எல்லாரும் இணைஞ்சிட்டீங்களா? ஓ சார். ஓ சார். சில பிள்ளைகள் இணைஞ்சு இல்ல. மொத்தம் எடுத்தா 300 பேருக்கு மேல இருக்குது. ஆனா டிஸ்கஷன் 2 month ப்ராஜெக்ட் ஸ்டூடெண்ட் அண்ட் எக்ஸ்பிரஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட் தியரி கிளாஸ் ஸ்டூடெண்ட் எல்லாரையும் சேர்த்தா 300 பேருக்கு மேல. ஆனா டிஸ்கஷன் குரூப்பை பார்த்தா வெறும் 180 பேர் தான் நீக்குது. அப்ப மீதி 120 பேரும் இணைஞ்சு இல்ல. அப்ப இணையாம இருந்துட்டு கடைசி டைம் கொண்டு சொல்லக்கூடாது பிள்ளைகள். குரூப் போட்ட நீங்க குரூப்ல போடுற மெசேஜ்ல கட்டாயம் பார்க்கணும், இக்னோர் பண்ணக்கூடாது. ஒரு 30 செகண்ட், ஒரு நிமிஷம் தான் இப்ப போட்டுற. ரைட். சரி, நான் மெயின் குரூப்ல போட்டுட்டேன். சரி, இலங்கையின் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை அறிமுகம் செய்வதற்கு காலத்துவ ஆட்சியாளர் தூண்டிய 2 காரணிகள். இதெல்லாம் உங்களோட பாஸ் பேப்பரை பார்த்து நீங்க எழுதி கொள்ளலாம். நீதித்துறை, தேசாய்விட அதிகாரங்கள் சம்பந்தமாக இதெல்லாம் இதெல்லாம் உங்களோட ஆன்சர் ஸ்கீம். கோரிக்கை அதெல்லாம் வரும். நீங்க அதெல்லாம் எழுதினா சரி. இலங்கை பிற்பட்ட காலத்தில் மத்திய மேம்படுத்த அரசுக்கான அடித்தளத்தை இட்ட காலத்துவ காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட சீர்திருத்தம் கோல்ஃப்ரூக். இலங்கைக்கு வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை குருமெக்கலம். 2 உறுப்பினர்கள் கோல்ஃப்ரூக் கொண்டு வந்த 2 உறுப்பினர் கோல்ஃப்ரூக்கும் கெமரூனும் காலத்துவ உருவாக்கின 2 வழிமுறை. அடிச்சான் கோப்பி. என்ன இதுல என்ன நாலேஜ் ஒண்ணு கிடைக்கணும்? இப்ப புதிய அரசு 2019 வந்து புதிய அரசு பழைய அரசு இல்ல, 2019 வந்த அதேதான் 2023க்கும் வந்திக்குது என்று தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். சரியா? ரைட். இந்தா ரைட். அடுத்து, இலங்கை ராஜகாரிய முறையினை இல்லாயிருத்ததும் கோல்ஃப்ரூக் தான். அதே மாதிரி காலத்துவ இலங்கை சட்டசபைக்கு முதன் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறது, தேர்தல் அறிமுகப்படுத்தினதும் குருமெக்கலம் தான். மேல கோல்ஃப்ரூக்கா, 2வது குருமெக்கலம். டொனமுர் அரசியலமைப்பின் கீழ் 2 அரசு சபை தேர்தல்கள் இடம்பெற்றன. எந்த ஆண்டில் இடம்பெற்றன? ஆண்டத்தான் கேட்டீங்க. 1931-36. 36. இது உங்களோட 7வது யூனிட்ல இருக்குது. 13வது யூனிட்ல தான் நீக்குது. கட்சி முறையில யூனிட்ல தான் நீக்குது. ரைட். இலங்கையில 833ஆம் ஆண்டு போன முறை வந்திருக்கிற கேள்வி. இதுவும் 13ஆம் யூனிட்டை தழுவி 13, 12, 7 இந்த 3ஐயும் தழுவி தான் இந்த கேள்வி எடுத்துக்கிறாங்க. 833ஆம் ஆண்டு கோல்ஃப்ரூக் அரசியலமைப்பு இலங்கையில் 2 சபைகளை தாவித்தது. அவற்றை குறிப்பிடுக. சட்ட நிரூபண சபை, சட்ட நிர்வாக சபை அல்லது ரைட். குருமெக்கலம் அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின் கீழ் படித்த இளைஞரை சட்டசபைக்கு தெரிவு செய்வதற்கான முதலாவது தேர்தல் 1912ஆம் ஆண்டு இடம்பெற்றது. அதில் 2 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். அவர்களின் பெயர்களை குறிப்பிடுக. ஒட்டோவா ஃபெஸ்ட் கொத்தர் வந்துடணும். யாரு? ராமநாதன். அடுத்தது சார் மார்க்ஸ் பெர்னாண்டோ. ரைட். பாஸ் பேப்பர்ல இருக்குதா? ரைட். டொனமுர் அரசியலமைப்பின் அரசாங்கத்தின் 2 பிரதான பணிகளை அரசு கழகம் மேற்கொண்டது. அப்பணிகள் சட்ட உருவாக்கம், திட்டங்களை நடைமுறைப்படுத்த, சட்ட அமுலாக்கம். இந்த பாருங்க, இதுல போன முறையில பிள்ளைகள் இந்த 9வது கேள்வி நான் படிச்சு கொடுக்கல, நான் ஜெனுவினா சொல்றேன். அப்படின்னா என்ன எதிர்பார்க்க வினாக்களே இதுல இந்த 9வது கேள்வி வந்து இல்ல. ஆனா 8வது கேள்வியும் 10வது கேள்வியும் முதல் பேப்பர்ல நாங்க கொடுத்துக்கிறோம். எதிர்பார்க்க இந்த 2026 தாரேன், இதுல அது இருந்திருக்கு. ரைட். சோ அந்த 2மே ஆனா இந்த 9வது கேள்வி வந்து இல்ல. ரைட். ஆனாலும் அது எல்லாருக்குமே பிழையாத நடைபெற்ற கஷ்டமாக இருந்துச்சுன்னா இலங்கையில் எல்லாருக்குமே கஷ்டம் தான். நீங்க பயப்பட வேணும். சரிதானே? உங்களுக்கு மட்டுமில்ல கஷ்டம். நீங்க பாஸ் பேப்பர் செஞ்சுட்டே போறீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் இல்ல, கஷ்டமா இருக்கு. 2026ஆம் ஆண்டு இப்படி வருதுன்னா இலங்கை காலத்துவ ஆட்சியில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் 2. முடியாட்சி ஒழிக்கப்பட்டது. ஆளுநர் மன்னருக்கு பொறுப்பு செல்ல வேண்டும்.
பொறுப்பு சொல்ல வேண்டும். ரைட். இப்படி காலத்தில் இலங்கை பொருளாதாரம் இரட்டை பொருளாதாரமா தோற்றம் பெற்றது. அவ்விரண்டும் தங்கநிலை பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம் தங்கு நிலை பொருளாதாரம், சந்தை பொருளாதாரம். தொகுதிவாதி பிரதிநிதித்துவத்தை அறிமுகம் செய்த சீர்திருத்தம். மண்டல போட்டனண்டா சஜா டொனமுரா சஜா டொனமுரா மெனிங் மணிங் டொனமுரா மெனிங் மெனிங். எது சஜா? மெனிங். மெனிங் டெவன்சியரா மணிங்கா தற்காலிகமா? மணிங் மெனிங் டெவன்சியருக்கு 1921 தற்காலிகம். தற்காலிகம். அங்க அறிமுகப்படுத்தினதான் திரும்ப மணிங் டெவன்சியர்லயும் இருந்துச்சு, டொனமூர்லயும் இருந்துச்சு. தொகுதி வாரியும் பிரதேச வாரியும் வேற வேறையில ரெண்டு கொண்டுதான். இலங்கையில் எந்த யாப்பு செய்தபடி முதலாவது சட்டமன்றம்? கோல்ஃப்ருக். கோல்புருக் சட்டத்துறையின் பெயர் சட்ட நிரூபண சபை. நிலம் தொடர்பான உரிமை என்றாலே என்ன சட்டம்? அது தரிசு நில சட்டம். காலந்தோரசினா இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட கொள்கைகளின் தாக்கங்கள் இருவகை. அந்த ரெண்டும் எதிர்பார்த்த விளைவுகள், நான் சொன்னதுக்கு கூட ஞாபகம் பாரு. எக்ஸாமுக்கு நான் வருவேனா சார்? நான் உங்கள்ட்ட பக்கத்துல வந்து இப்ப நான் பிள்ளைகள் இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்றதுக்கு சொல்லுங்க. பக்கத்துல வந்து இப்ப நான் உங்களுக்கு ஈகமான இந்த இது அறிமுகப்படுத்த கொள்கையின் தாக்கங்கள் ரெண்டு வகை, எதிர்பார்த்த விளைவுகள், எதிர்பாரா விளைவுகள். கைடு என்னதுக்கு நான் தந்திக்கிறேன் மார்க் பண்ணி? சும்மாவா? எதிர்பார்த்தது நான் சொல்லிக்கிறேன் பிள்ளைகள். ஸ்ட்ரக்சருக்கு வந்து கணக்கு பாடம் மாதிரி நீங்க எழுதினா தான் மார்க்ஸ். எம்சிக்யூவாலும் பிரச்சனை இல்லை, விட ஈக்குது, விட சாய்ஸ் பண்றதுதான் வேலை. ஆனா ஸ்ட்ரக்சர்ல வந்து விட இல்லை, நீங்க விடைய எழுதணும். அப்ப நீங்க விட தெரிஞ்சிக்கணும். எம்சிக்யூ விட தெரியாட்டியும் யோசிச்சு விடைக்கு கோடு கீழலாம். ஆனா ஸ்ட்ரக்சர்ல நீங்க விட எழுதியானும். எவ்வளவோ ஈஸி பாருங்க. கைட்ல அழகா முன்பக்கத்துல இருக்கிறதுல தூக்கி தூக்கி போட்டுறாங்க. நான் ஸ்டார்ட்ல நான் சொல்லிட்டேன், எனக்கு மார்க்ஸ் வாரது, எனக்கு நல்ல விருப்பமானது எந்த பாயிண்ட் ஸ்ட்ரக்சர் போய் தான். எந்த பேப்பர் வந்தாலும் நான் எம்சிக்யூல விட்டுட்டு ஸ்ட்ரக்சரை தான் போய் பார்க்குறேன். ஏன்னா 20க்கு 20 எடுக்க ஏழுமே, அதுல அவ்வளோ நம்பிக்கை. 20க்கு 20 எடுக்க ஏழுமே. மற்ற பகுதியில் கொஞ்சம் இது, ஆனா அதுல எடுக்கல நம்பிக்கை. ரைட். சர்வஜன வாக்குரிமை அறிமுகம் செய்த அரசியல் சீர்திருத்தம் டொனமூர். சர்வஜன வாக்குரிமை வயதில்ல 21. இலங்கை சமூக பொருள் அரசியல் துறை நிலை மாற்றங்களின் கேந்திரமாக கருதப்பட்டதும் டொனமூர் தான். சுதந்திரத்துக்கு பின்னரான காலத்தில் வேகமடைந்த அரசியல் நிலை மாற்றத்தில் உண்மையான ஆரம்பமாக கருதப்படும் அரசியல் அமைப்பும் டொனமூர் தான். ரெண்டுக்குமே டொனமூர் தான். எதை அடிச்சீங்கன்னு தெரியாது, ஆனா ரெண்டுக்குமே டொனமூர் தான். கால்துவரசினா இலங்கை அறிமுகப்படுத்தப்பட்ட பொருளாதார எப்படி கேளுங்க. ஓகே. இலங்கையின் சமூக பொருள் அரசியல் துறைகளின் நிலை மாற்றங்கள்ல கேந்திரமாக கருதப்பட்ட, சென்ட்ரலாக கருதப்பட்ட அரசியல் சீர்திருத்தம்னா டொனமூர் தான். சுதந்திரத்துக்கு பின்னரான காலத்துல வேகமடைந்த அரசியல் விலங்கல்ல எது பாயிண்ட் விலங்கல்லையா? நீங்க சொன்னதே விளங்கல சார். கிளியர் இல்லையா நான் பேசுறது? ஸ்டெக்கா வராதேமா, வைஃபை தானே நான் பேசுறேன். அவங்களுக்கு கவரேஜ் இல்லாம ஓகே, அது உங்களோட சைட்ல ஏதோ கவரேஜ் இஷ்யூ ஆயிருக்குமா, அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். எனவே ரெண்டுக்குமே டொனமூர் தான். காலத்துவ அரசினால் இலங்கை அறிமுகப்படுத்தப்பட்ட பொருளாதார சமூக நிலை மாற்றங்கள் ரெண்டு தளங்களில் நடைபெற்றது. அவற்றை குறிப்பிடு. என்னென்ன தளம்? பொருளாதார தளம், அரசியல் தளம். பொருளாதார தளம், அரசியல் தளம். கோல்ஃப்ருக் சீர்திருத்தத்தினால் இலங்கை எத்தனை மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது? 5. சில புள்ளல் எத்தனை அடிச்சும் நம்மட இப்ப எத்தனை மாகாணம் இருக்குது? 9. கட்டிக்கார புள்ள என்ன செய்யும்? 9. ரைட். எத்தனை அடிச்சும்? 9. 50க்கு 50 நினைச்சுன்னு வரத்தான் நீங்குது. பாஸ் பேப்பர் செஞ்சாதான் தெரியும். எத்தனைப்ப கோல்ஃப்ருக்ல இருந்த? 5. கோல்ஃப்ருக் சீர்திருத்தத்தினால் இலங்கை எத்தனை நிர்வாக பிரிவுகளாக வகுக்கப்பட்டு கச்சேரி நிர்வாக முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? எத்தனை? கைட்ல போய் நல்லா ஆழமா போய் எடுத்தா சரி முடிச்சு. அதுவும்
அதுவும் 5 தான் சார். 5 தான். ஓகேயா? சரி. எனவே இந்த எதிர்பார்க்கை வினாக்களை மட்டும் நம்பி ஏமாந்து விடாது. ஏமாந்து விடாதீர்கள். சரி, ரைட், ஓகே. எது எப்படி இருந்தாலும் பிள்ளைகள் கேள்வியை கொஞ்சம் எடுத்தியா? எப்படி 7வது கேள்வியில் 2வது கொஞ்சம் விளம்பரப்படுத்துவோம்லே. 7ல் 2மா சுதந்திரத்துக்கு பின்னரான காலத்தில் வேகமடைந்த அரசியல் நிலை மாற்றத்தின் உண்மையான ஆரம்ப கட்டம். சுதந்திரத்துக்கு பிறகு இலங்கை நல்லா டெவலப் ஆயிட்டு தானே, அப்படி டெவலப் ஆகிறதுக்கு காலனித்துவ காலத்துல அறிமுகம் செய்யப்பட்ட சீர்திருத்தம் எது? உண்மையான பங்களிப்பு செஞ்ச சீர்திருத்தம் எதுன்றதுதான் கேள்வி. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு பாருங்க, இன்னைக்கு நம்ம நாடு எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிட்டு. அப்ப இவ்வளவு வளர்ச்சிக்கும் காரணம் எந்த சீர்திருத்தம்? சுதந்திரத்துக்கு முதல் அறிமுகம் செய்யப்பட்ட சீர்திருத்தங்கள்ல எந்த சீர்திருத்தம் நாம இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்ததுக்கு காரணம்? உண்மையானது எதுன்னு கேட்கிறான். டொனமூர் தான். ஏன்னா டொனமூர்ல சீர்திருத்தம், சர்வஜன வாக்குரிமை, பிரதேசவாரி பிரதிநிதித்துவம், நிர்வாக குழு முறை, அமைச்சரவை, பொதுச்சேவை ஆணைக்குழு, இப்படி நீதிச்சேவை ஆணைக்குழு, இப்படி அமைப்புகள் உருவாக்கி பல ஜனநாயக அரசியல் கட்சி முறையெல்லாம் உருவாயினது அங்கதான். அப்படி எல்லாம் மீக்கிதானே, அதைத்தான் அந்த நேரத்துல சொல்றான். உண்மையான கேந்திரம் டொனமூர் தான். சார் 4ல் 1 கொஞ்சம் சொல்லுங்களே. எதுமா 4ல் 1 4ல் 1 இது வந்து அரசு கலகம் தானே சார்? டொனமூர் அரசுல அறிமுகம் செய்யப்பட்ட சட்டத்துறையின் பேர் அரசு கழகம். நான் சட்ட நிரூபண சபை நான் சொன்னேன். ஓ சார் நீங்க சார் ஓகே ஓகே, ஒரு அரசு slip கழகத்துக்கு மத்த பேர் தானே அரசு சபை. மன்னிக்கவும். இல்ல, நான் அதுக்கு செல்லல. இலங்கையில முதல் தாபிக்கப்பட்ட அதுக்கு தான் சொன்னீங்க சார். ஆய்தானே. இல்ல சரி சரி, ஆய்தானே. இலங்கையில் எந்த அரசியல் முதலாவது சட்டமன்றம் உருவாக்கப்பட்டனா கோல்ஃப்ரூக், ரைட். டொனமூர் அரசியலமைப்பு அறிமுகம் செய்யப்பட்ட சட்டத்துறையின் பெயர் அரசு கழகம், அரசு சபை. டொனமூர்ல தேசிய அரசு பேரவை தானே சார்? இது 73 முதலாம் குடியரசுல தான் தேசிய அரசு பேரவை. முதலாம் குடியரசு. முதலாம் குடியரசு தான் தேசிய அரசு. முதலாம் குடியரசு சபை தான் தேசிய அரசு பேரவை. குழம்பி எல்லாம் குழம்பி பல்க் ஆகிரும் சார். கோல்ஃப்ரூக் தொடக்கம் டொனமூர் வரைக்குமே சட்ட நிரூபண சபை. டொனமூர்ல அரசு கழகம், சோல்பரியில பாராளுமன்றம், முதலாம் குடியரசு யாப்புல தேசிய அரசு பேரவை, 2ஆம் குடியரசு யாப்புல பாராளுமன்றம். சாப்டர் க்ளோஸ். ஓகேயா? கோல்ஃப்ரூக் தொடக்கம் டொனமூர் வரைக்கும் இனவாரி பிரதிநிதித்துவம். மெனிங் தொடக்கம் 2ஆம் குடியரசு யாப்பு வரைக்குமே பிரதேசவாரி பிரதிநிதித்துவம். 2ஆம் குடியரசு யாப்புல விகிதாசார பிரதிநிதித்துவம். இதுல பிரதேசவாரி இனவாரி ரெண்டையும் கலந்து பின்பற்றின யாப்புண்டால் மெனிங் டெவன்ஷியரும் மெனிங்கும் மெனிங் டெவன்ஷியரும். கிளியரா? ஓ சார். ரைட். அப்படியே 8வது யூனிட்டா குயிக் ஆயிடுங்க. சார், ஓ, அந்த தொகுதி வாரி பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்தப்பட்ட யாப்பு எது சார்? மெனிங் தற்காலிகம். சரி. யாரு? அபிலாஷினி சரியா போட்டுக்கணுமே ஆன்சர்களை. நம்மட பிள்ளைகள் எல்லாருமே வழி தவறி போயிட்டுருவாங்க. எல்லாம் உங்களோட கையில தான் நீக்குது. சரியா? சார் ரெக்கார்டிங் பார்த்துட்டு நான் திரும்ப எழுதிட்டு தான் சார் அனுப்புவேன். குட் குட். நன்மையாக போகுமே. இணைக்கிற யூடியூப் வீடியோ அது இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பார்த்தா ஒரு 500 பேருக்கு மேல மாணவர் இருக்கிறான். எல்லாரோட ரிசர்ச்சும் இப்போ உங்களோட கையில தான் நீக்குது அபிலாஷினி. சரியா? எல்லாரோட பிரார்த்தனையும் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். நான் ரெக்கார்டிங் பார்த்துட்டு சார் நாளைக்கு எழுதிட்டே அனுப்புறேன். ஓகேமா, ரைட். 8வது யூனிட் எடுங்க. 8வது யூனிட் சொன்னா வெஸ்ட்மினிஸ்டர் யாப்புனா அதாவது சோல்பெரியும் முதலாம் குடியரசு யாப்பையும் இணைச்சதுதான் இந்த 8வது யூனிட். 72ஆம் ஆண்டு யாப்பு, அது மக்கள் இறைமை என்ற தத்துவம், அதிகார பாருங்க, இதெல்லாம் நோட்ஸ். அடுத்தது நான் உங்கள்ட்ட எல்லாம் கேட்கணும். நீங்க பாஸ் பேப்பரை எடுத்து வச்சுன்னு இருக்கிறீங்க தானே? பாஸ் பேப்பர் சும்மா வச்சுட்டு இருக்கிறீங்க இல்ல. அப்ப எப்படி அதை நீங்க படிக்கிறீங்க? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
நீங்க சொன்னீங்க first பிழையான ஆன்சர் படிக்கிறது இல்ல. ஓகே ஓகே, பிழையான ஆன்சருக்கு நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க. மார்க்கெட் எப்படி அதுக்கு மார்க்? மேல எப்படி மார்க் அது? ஹைலைட்டர் ஹைலைட். குட். ஹைலைட் பண்ணிக்கணும். எப்படி? அந்த வேர்டை மட்டும்தான் என்ன செய்யணும்? ஃபுல்லா ஹைலைட் பண்ணி வைக்கிறது. பிழையான விட பிழையான விட ஃபுல்லா ரைட். இதான் ஹைலைட். இதா அப்படி இல்ல சார், முக்கியமான வேட் மட்டும். இப்படி ஹைலைட் பண்ணா சரி முடிச்சு. அப்ப எப்படி ஹைலைட் பண்ண படிக்கணும்? இப்படி ஒரு வேர்டு ஹைலைட்டர் ஒன்று இல்லாட்டி வாங்கியாலும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்ல, அவசரத்துக்கு இல்லைன்னா ரெட் பேனை, நீல பேனை எல்லாம் இருக்கக்கூடாது. ரெட் பேனையால அந்த லைனை கீழே, நான் இப்ப செமினாருக்கு போற இடங்கள்ல வந்து பிள்ளைகள்ட்ட ஹைலைட்டர் இருக்காது. அப்ப அவங்கள்ட்ட ரெட் பேனையால தான் கீழுக்கு கீரை சொல்றேன். சரி, சரியான பிள்ளை. அப்ப அப்படி மார்க் பண்ணணும். அப்பதான் 2வது முறை படிக்கக்குள்ள இந்த விஷயங்கள் ஹைலைட் ஆகணும். இப்ப இல்லாம சும்மா மனப்பாடம், நீங்க இனி இந்த அரிஸ்டோட்டில மாணவர்கள் தானேன்னு சொல்லி பெஸ்ட் முறை படிச்சுட்டு அதை மார்க் பண்ணாம 2ஆம் முறையும் படிச்சா 2ஆம் முறையும் பெஸ்ட் முறை படிக்கிற மாதிரி தான் நிற்கும். பெஸ்ட் முறை படிச்சா அதை மார்க் பண்ணி ஹைலைட் பண்ணிட்டீங்கன்னா தான் 2வது முறை அதுல ஏதாவது குறை இருக்கான்னு விளங்கும். பெஸ்ட் முறை படிச்சு பெஸ்ட் முறையில மார்க் பண்ணல அப்படி இருக்குல்லன்னு சொன்னா 2ஆம் முறை படிச்சாலும் அது 1வது முறை படிக்கிறது தான் சமம். அப்ப படிச்சா அது ஒரு யூஸ்ஃபுல் ஒன்று. அந்த யூஸ்ஃபுல் வந்து அந்த எப்படி ஹைலைட்டராக மார்க் பண்ணுறது, ரெட்ல மார்க் பண்ணுறது. யூடியூப் வீடியோ ஃபுல்லா போட்டு தான் நீக்குது. பெரிய கிளாஸ் ஒன்றும் இல்லை. ஏன்னா 5 கிளாஸோ இது 6வது கிளாஸ் தான். அப்ப எல்லாம் என்ன செய்யுங்க, ஹைலைட்டரால மார்க் பண்ணணும், ரெட்டால மார்க் பண்ணணும். சரியோ? அப்தா, சஜா சரி சார். எவ்வளத்துல பாட்டிச்சீன? முன்னுக்கா நடுவுல பின்னுக்கா? நடுவுல நடுவுல பட்டா சரி. ரைட். அதே மாதிரி பிள்ளைகள் அதன் தொடர்ச்சியா பாருங்க. அதிகார பிரிவினை தத்துவத்தை அறிமுகம் செய்யல. அதிகார பிரிவினை இலங்கை வரலாற்றுல எங்கேயுமே இல்ல. 2ஆம் குடி சாப்பில இருக்குன்னு, ஆனா பெருசா இல்ல அது. சரி, அடுத்து உரிமை மீறலுக்கான சட்ட நிவாரணம் ஒன்றும் இல்லை. 72 சும்மா மீறப்பட்டா இருக்கத்தான் நீக்குது. மொழியுரிமை பச்சப்பில மொழியுரிமை அறிமுகம் செஞ்சதே 78 13ஆம் சேர்த்தல் தான். சுயாதீன பொதுச்சேவை ஒன்றுமே இல்லை. சுயாதீனமா இருந்தது சோல்பரில் 72ல இல்லை. அப்ப மக்கள் இறைமை அதுதான் சரி. இலங்கை 72ஆம் ஆண்டு குடியரசு யாப்ப பார்த்தோம்னு சொன்னா இருமன்ற சட்ட சபையை தாபிச்சது 2ஆம் குடியரசு யாப்பு, சாரி 1ஆம் குடியரசு யாப்புலையா? இல்ல, அது வந்து எத்தனாம் குடியரசு யாப்புல? தெரியல. ஷம்லா 47. 1947. வீடியோ யாரும் முன் பண்ண வேணாமா, தவறுதலாக வீடியோ முன் பண்ண வேணாமா. இங்க இது யூடியூப் லைவ் பேஜ் தீக்கிறேன். வீடியோ யாரும் தவறுதலா முன் பண்ண வேணாம். சொல்லுங்கம்மா எப்படி? 47. மந்திரி சபை அரசாங்க முறை உருவாக்கினது சோல்பரி தான். நீ சில பேர் என்ன செஞ்சுட்டு மந்திரி சபை இந்த டொனமூர்ல ஒரு அமைச்சர் தானே, அதை ஞாபகம் வச்சுன்னு என்ன செய்யற? டொனமூர்லயும் மந்திரி சபை அரசாங்கம் வந்தேன்னா சரி. மந்திரி சபை அரசாங்க முறை அறிமுகம் செஞ்சது டொனமூரா? இல்ல சோல்பரி. அங்க டொனமூர் அமைச்சர். தானே. அம்மா இங்க பாருங்கம்மா, அதான் நீங்க தியரி படிக்கிற டைம்ல அதை கிளியரா படிச்சுக்கணும். அதாவது அமைச்சரவையினும் வெறும் ஆலோசனை சபையாக அறிமுகம் செஞ்ச சீர்திருத்தம் எது? அதுக்கு டொனமூர். ஆனா மந்திரி சபையை முதல்ல அறிமுகம் செஞ்ச சீர்திருத்தம் அதுக்கு நீங்க சோல்பரி தான் கொடுக்கணும். டொனமூர் இல்லைன்னா பிள்ளை. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க அதுக்கு டொனமூர் கொடுத்தா நான் கேட்கிறேன், இலங்கை பாராளுமன்ற அரசாங்க முறையா டொனமூர்ல? டொனமூர் பாராளுமன்ற அரசாங்க முறையா இல்ல. அப்ப அங்க அமைச்சரவை மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆலோசனை சபை, அவ்வளவுதான். அமைச்சரவை பெருசா அது இல்ல. சரியா? அது மிக முக்கியமானது. மந்திரி சபை அரசாங்கம் ஒன்று உருவாக்கினாங்க. பொது சேவை அமைச்சரவையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த. எஸ், எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளுக்கு தான் வந்துச்சு. அடுத்தது ஜனாதிபதியை நியமிக்கும் அதிகாரம் பிரதமருக்கு வழங்கினாங்க. 72ல பிரதமர் ஜனாதிபதியை நியமிக்கிறது பிரதமர் தான். ஏன்னா குறிப்பா நாங்க பார்த்தோம், ஸ்ரீமா தான் என்ன யார நியமிச்ச? வில்லியம் கோகுல. ஏன் நியமிச்ச? நாம நிர்வாகி, பிரதமர் தான் அதிகாரம். சரி, ஏன் நியமிச்ச? வேற யாரை நியமிக்கலுமே ஸ்ரீமாக்கு? ஏன் நியமிச்ச வில்லியம் கோகுலா? என்னமோ ஒரு கிரஷ் ஒன்று இருந்துருக்கணும். வேணா அந்த வீடியோ பார்த்தோம்ல, வீடியோ பார்த்தாச்சா? அந்த வீடியோ
ஓகே ரைட். இலங்கை முதலாம் குடியரசு அரசியல் அமைப்புன்னு பார்த்தா சொன்னா அரசு பொதுச்சேவை அரசியல் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கல, அதெல்லாம் அரசியல் கட்டுப்பாட்டிலும் வந்துட்டு அரசு அதிகாரி நியமித்த இடமாற்ற செய்ய ஆணையம் தொடர்பான அதிகாரத்திலே அமைச்சரவை கொடுத்தாங்க. எஸ், அரசு சேவை ஆலோசனை சபையை இல்லாதொழிக்கல, அதை ரெண்டா பிரிச்சாங்க. அரசு சேவையின் சுயாதீனத்தன்மையை உறுதிப்படுத்தல, அந்த சுயாதீனத்தன்மை இல்லாம போயிட்டு அரசு சேவை ஆட்சேர்ப்பு செயல்முறை அரசியல் களப்பற்றதாக்கியது. வாய்ப்பில்லை, அது கொஞ்சம் குழப்பி உங்களுக்கு போட்டிக்கிறாங்க. மகா தேசாதிபதியை பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற கடமைப்பட்டுள்ளமை. சோல்பரியில மகா தேசாதிபதி பார்லிமெண்ட் பொறுப்பு சொல்லணுமா? அவருக்கு ஒரு வேலை இல்லையா பார்லிமெண்ட் பொறுப்பு சொல்ல? அவரை நியமிக்கிறது யாரு? பிரித்தானியா முடி. பிரித்தானிய முடி. அப்ப அவர் நியமிக்கிறவருக்கு தான் பொறுப்பு சொல்லணும். அவர் பொறுப்பு சொல்லணும் பிரித்தானியா முடிக்கு. எந்த பார்லிமெண்ட்டுக்கு வேற வேலை இல்லையா பார்லிமெண்ட் பொறுப்பு சொல்ல? இப்ப நான் சும்மா கேக்குறேன், இமானி உங்களை பெத்தது யாரு? இமானி இமானி ஓடியாச்சு. சரி, ஹப்சா உங்களை பெத்தது யாருமா? பெற்றது யாரு? தாயும் தந்தையும் தானே. சரி, என்ன பெத்தது என்ன தாயும் தந்தையும். அப்ப நான் பொறுப்பு சொல்லணும் யாருக்கு? நான் எங்க போனாலும் யார்கிட்ட சொல்லிட்டு போகணும்? என் தாயும் தந்தையிட்டா சொல்லி போகணும். இப்ப ரோட்ல போய் எங்கேயோ உள்ளொருத்த வந்து கேட்கிறான், எங்க போறேன் நான் சொல்லணுமா? ஆஞ்சி செல்லணும். வேணும்னா சும்மா ஒரு இதுக்கு செல்லலாம், ஆனா கடமையா? இல்ல. ஆனா யாருக்கு கடமை? என்ன பெத்தவங்கள கடமை சொல்லிதான் ஆகும். அது மாதிரிதான் யாரால நியமிக்கப்படுறோமோ அவங்களுக்கு சொல்லணும். ரைட். கூப்பிட்ட 2 பிள்ளையும் ஓடிட்டு சரி என்ன மாட்டி விட பிராதம் சொல்லி. ரைட். இலங்கை முதலாம் குடியரசு அரசியலமைப்பு கீழ் சட்டத்துறை. இந்த பாருங்க, திரும்ப திரும்ப ரெண்டு ஈரங்க சட்டசபை. ஈரங்க சட்டசபை இருந்துச்சு 62ல. இல்ல. பொது சேவையினை மந்திரி சபையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாங்களா சோல்பரியில? இல்ல. 78 கொண்டு வரல. 72ல கொண்டு வந்தாங்க. 47ல அது எப்படியானது? சுயாதீனமா நீங்க அதாவது நீங்க அந்த ஒப்பிட்டு படிக்கணுமா? அதாவது சோல்பெரியையும் முதலாம் குடியரசு ஆப்பையும் ஒப்பிட்டு தான் படிக்கணும். சோல்பெரியில பிரதமர் பெஸ்டா, முதலாம் குடியரசு ஆப்பட பிரதமர் பெஸ்டான்னு பார்த்தோம்னு சொன்னா எந்த பிரதமர் பெஸ்ட்? முதலாம் குடியரசு ஆப்பு தான் பிரதமர் பெஸ்ட். ஏண்டா ஜனாதிபதியை நியமிக்கிற அதிகாரம் கூட பிரதமருக்கு தான் இருந்துச்சு. அப்ப அங்க பிரதமர் பெஸ்ட். மகா தேசாதிபதி அல்லது நாம நிர்வாகம் சோல்பெரியில பெஸ்டா முதலாம் குடியரசு ஆப்புல பெஸ்டாண்டா சோல்பெரியில தான் பெஸ்ட். ஏன்னா அவர் தான் சைன் கொடுக்கணும், சைன் வாங்கணும். ஆனா வில்லியம் கோஃபெல்லா முதலாம் குடியரசு ஆப்புல சும்மா இப்படித்தான் இருந்தாரு, அவ்வளவுதான் அவர வேலை. ரைட். சோல்பெரியில நீதித்துறை பெஸ்டா முதலாம் குடியரசு ஆப்புல நீதித்துறை பெஸ்டாண்டா இது பெஸ்ட்? சோல்பெரியில தான் பெஸ்ட். ஏன்னா சோல்பெரியில நீதி புனராய்வு இருந்துச்சு, முதலாம் குடியரசு ஆப்புல நீதி புனராய்வு இல்லை. ரைட். அப்ப இப்படித்தான் ஒப்பிட்டு நாங்க படிக்கும். சோல்பெரியிட பொதுச்சேவை பெஸ்டா அல்லது முதலாம் குடியரசு ஆப்புல பொதுச்சேவை பெஸ்டானா சோல்பெரியிட பொதுச்சேவை தான் பெஸ்ட். ஏண்டா சோல்பெரியிட பொதுச்சேவையிலேயோ நீதி தேவையிலையோ தடை ஏற்படுத்தினா இல்லாட்டி கலப்படம் செஞ்சா குடப்படி பண்ண பார்த்தா 1 வருடம் கடூழிய சிறை தண்டனை இல்லாட்டி 1000 ரூபாய் அபராதம். இப்படி கடுமையான தண்டனைகள் இருந்துச்சு. அதனால அங்க தலையிட இயலாது, பயம். முதலாம் குடியரசு அப்படி ஒண்ணும் இல்லை, வேணும்னா போய் தலையிட்டு போகல. ரைட். அப்படியான விஷயங்களை நீங்க ஒப்பிட்டு படிக்கணும். முதலாம் குடியரசு ஆப்பையும் ரெண்டையும் ஒப்பிட்டு தான் படிக்கணும். ரைட். அதெல்லாம் நீங்க 3 கிளாஸ் படிச்ச இடங்கள் ஒரு சொல்லி தந்திக்கணும் அதெல்லாம். ரைட். அடுத்து 72ஆம் ஆண்டு அரசியலமைப்பின் விசேட பண்புகளாக அமைந்தவை என்று வருமாக இருந்தா பாராளுமன்றத்துல மேல் சபை ஒன்றை உருவாக்கினாங்க. அப்படின்னா ஐனே விளங்கினோடும் 2வது சபையைத்தான் சொல்றாங்க. 72ல 2வது சபை இருந்துச்சா? இல்ல. அது வந்து சோல்பெரியில. இப்ப நான் சும்மா கேக்குறேன், இப்ப 2வது சபையை இப்ப எத்தனை இடத்துல பிழையான விடையா தந்துட்டாங்க? என்ன இப்பதானே பார்த்தேன். இப்ப எத்தனை இடத்துல பிழையான விடையா தந்திக்கிறாங்களா இல்லையா? தந்திக்கிறாங்கம்மா. ரைட். அதே மாதிரி 2023ல இலங்கை முதலாம் குடியரசு அரசியல் அமைப்பை நாங்க பார்த்தோம் என்று சொன்னா நாட்டினை ஒரு மதச்சார்பற்ற அரசாக மாற்றியது. இலங்கை முதலாம் குடியரசு ஆப்பின் படி நாடு மதச்சார்பற்ற நாடா? இலங்கை ஒரு பௌத்த நாடு.
வெஸ்ட்மினிஸ்டர் விசேட பண்புகளை தொடர்ந்தும் பேணியது சரி. ஆனா சில இடங்கள்ல அது பிழையாகவும் கருதப்படும். அந்த விட சரிதான். ரைட். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பண்புகளை தான் தொடர்ந்து பேணினாங்க. ஒரு சில இடங்கள்ல மாற்றம். சட்ட பரிகாரம் அங்க இருக்கல்ல, பலமான நீதிமன்றம் அங்க இருக்கல்ல, அரசியலமைப்பில் ஒரு புரட்சி என்று கருதப்படுது. அதையும் சொல்லலாம். ஏன்னா இலங்கை மக்களால் எழுதப்பட்டதுதானே, அதனால அது சரின்னு சொல்றாங்க. ரைட். பாருங்க, இந்த இந்த விடையில் அதாவது இன்னொரு கேட்டகரி இருக்குது. இதை நாங்க 12வது யூனிட்ல நாங்க படிக்கத்தான் நினைக்கிறோம். சரி. இலங்கையிட முதலாம் குடியரசு அரசியல் அமைப்பு சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளை தேசிய மொழிகள் ஆக்கியது. இல்ல. இல்ல. அங்க தேசிய மொழி எது? இல்ல சிங்களத்து சிங்களம் மட்டும் மட்டும். சிங்களம் தமிழ் பச்சைப்பிள்ளை. இலங்கை முதலாம் குடியரசு சிங்கள அரசியலமைப்புக்கான பொதுச் சேவையினை பூரண சுயாதீனமாக்குவதற்கு ஏற்பாடுகளை உள்ளடக்கியது. இல்ல. இல்ல. இப்பதான் நான் சொன்னேன், நீதித்துறையும் பொதுச் சேவையும். சோல்பெரி. சோல்பெரி முதலாம் குடியரசு சபை போட்டி போனா எது பெஸ்ட்? சோல்பெரி. சரி. இப்பதான் சொல்லி தந்தேன். அப்ப அதே கேள்வி திரும்பவும் வந்தீங்குது. அப்ப அதுக்கு ஐன போயிட்டு சரின்னு போட்டுறதா அதை? இல்லன்னு. பாருங்க, ஒப்பிட்டு பார்த்து ஒரு இப்ப நான் ஒப்பிட்டு 4 விஷயம் தான் சொன்னேன். அது மட்டுமே போதும். எது பெஸ்ட்னு தெரிஞ்சாலே போதும், கேள்விகளை செய்யலாம். திரும்ப திரும்ப அதே தான் கேட்கிறாங்க. ரைட். ஓகே பிள்ளைகள். எனவே 2024 நாங்க பார்த்தோம்னா அமைச்சரவையில கூட்டு பொறுப்பு தத்துவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. சோல்பர்ல கூட்டு பொறுப்பு இருக்கு இல்லையா? இருந்துச்சு. ஆனா டோனமுல்ல இல்ல. டொனமூர்ல இல்ல. சகல 72ல ஜனாதிபதி அவரது சகல பதவி நிலைசார் செயற்பாடுகளுக்கும் தேசிய அரசு பேரவைக்கு பொறுப்பு கூறச் செய்தது. சரியாது? சகல பதவி நிலைசார், அந்த ட்ரிக்ஸ் நன்கு சகல என்ற மாதிரி அந்த ஒரு வேட்பில. ரைட். ஸோ அப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன வேர்டு தான் ஐன பிழையாகுது. அதில் பாருங்க, அந்த சுயாதீன பொதுச்சேவை என்ற எண்ணக்கருவினை நிராகரித்தது. சுயாதீன பொதுச்சேவை என்ற எண்ணக்கருவினை நிராகரிச்சாங்க தானே? நிராகரிச்சாங்களா இல்லையா? நிராகரிச்சாங்களா இல்லையா? சரி, நிராகரிச்சாங்க. ரைட். ரைட். இப்ப வாங்க டொனமூர் 2025ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி. சோல்பெரி ஆணைக்குழு என்ன ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். பாப்போம். ஒவ்வொன்றாப்போம். மக்கள் பிரதேச சபையினால் நிறைவேற்றப்படும் சட்டங்கள் மீது தடுப்பாணை அதிகாரத்தினை பிரயோகோட 2ஆம் மன்றம் ஒன்றை தாபிக்க பரிந்துரை செய்தது. சரி, ஈக்கட்டும். பாதுகாப்பு வெளியகாரம் போன்ற பதவிகளை பிரதமர் வைத்திருக்க வேண்டும் என பரிந்துரை செய்தது. பாதுகாப்பு வெளிவிகாரம் பிரதமர்கிட்டயா? சோல்பெரி படிச்ச பிள்ளைகள் சொல்லுங்க. பாதுகாப்பு வெளிவிகாரம் பிரதமர்கிட்டயா இருக்கணும். முழு நாடும் சுதந்திரம் நம்மட கையில தான். ஆனா பாதுகாப்பு வெளிவிகாரம் நிதி இந்த 3ம் யார்ட கையில இருந்துச்சு? பிரித்தானியா பிரித்தானியா. விட தெரியும் தானே, விட தெரியும் தானே. அப்பயும் சைலண்டா இருக்கிறீங்க. என்ன ஆன்சர் பிள்ளை? அப்ப 4வது. அதுல ஏ வராது தானே. 5வது. பாதுகாப்பு மற்றும் வெளிகாரம் போன்ற பதவிகளை பிரதமர் வைத்திருக்க வேண்டும் என பரிந்துரை செய்தது. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஏல வீட்டோ அதிகாரம் வந்திருக்கு. இதுல பிரித்தானியா தான் வச்சிக்கணும். ஆனா அத இவங்கட கையில தான் நீக்கும் பிரதமர். ஆனா அது செல்லுபடியாகும் யாரும் சைன் வைக்கணும் கடைசா? மகாதேசாதிபதி. சைன் வச்சா தானே செல்லுபடி. இவர கையில தான் நீக்கும். ஆனா சைன் வைக்கணும் மீதுதான். பாருங்க, இப்ப ஏன் நான் பிள்ளைன்னு பிடிக்கிறேன்டா, தடுப்பாணை அதிகாரம் என்று ஒன்று சொல்றது தானே வீட்டோ. அது வீட்டோ இருந்துச்சா 2ஆம் மன்றத்துல? வீட்டோ அதிகாரம் வீட்டோ பவர் இருந்துச்சா அவங்களுக்கு? வீட்டோ பவர் என்னன்னா,
இப்ப சார் இஸ்ரேலுக்கு வீட்டோ பவர் இஸ்ரேலுக்கு எதிராக உலக நாடுகள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, எதிராக வாக்களிக்கிறாங்க. ஆனா அமெரிக்கா என்ன செய்யுது, தன்னை வீட்டோ பவரை வச்சு அந்த இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வர பிரேரணை எல்லாம் நிராகரிச்சிருது, தடுக்குது. அது மாதிரிதான் இங்கேயும் வீட்டோ பவர் இருந்துச்சா 2ஆம் மன்றத்துக்கு? இருந்துச்சா? இல்ல சார் இல்ல. இல்ல தென் ஆன்சர் 5 ரைட். 47 48ஆம் ஆண்டு சோல்பர் அரசமைப்பிலிருந்து வேறுபட்ட 72ஆம் ஆண்டு அரசியலமைப்பு கொண்டிருந்த முக்கிய பண்புகள் ஆவன. அரச கொள்கை தத்துவம் உள்வாங்கப்பட்டுச்சா? 24 அதாவது சோல்பரில இருந்துச்சா அப்படி அரச கொள்கை தத்துவம்? 72 சார். சோல்பரி அரசியலமைப்பிலிருந்து வேறுபட்டது. அதாவது இங்க சொல்றாங்க 47 48 சோல்பரி அரசியலமைப்பிலிருந்து 72ஆம் ஆண்டு வேறுபட்டது. அப்ப அரச கொள்கை தத்துவம் சோல்பரியில இல்ல, முதலாம் குடிசாப்புல இருந்துச்சு. அப்ப சரிதானே? அது சரி. தேசிய அரசு பேரவை ஓ சார் சரி. தேசிய அரசு பேரவை மீயுயர் தன்மையினை உறுதி செய்தது. சரி சரி. அரசியலமைப்பு சரி நீதிமன்றம் கொண்டு தாபிக்கப்பட்டது. சரி. அரசியலமைப்பு பிள்ளைகள் இது வந்துமா ரெண்டுடையுமே பண்புகளை கேட்கிறாங்க. ரெண்டுடை சோல்பரியிடையும் முதலாங்குடி சியாப்பிடையும் பண்புகளை தான் கேட்கிறாங்க இங்க. சோ அப்ப முதலாங்குடி சியாப்புல அரச கொள்கை தத்துவம் சரி, தேசிய அரசு பேரவை முதலாங்குடி சியாப்பு சரி, அரசியலமைப்பு நீதிமன்றம் ஒன்று தாபிக்கப்பட்டது சரி முதலாங்குடி சியாப்புல ரைட். அடுத்தது அடிப்படை உரிமை மற்றும் சுதந்திரங்கள் சரி. புதிய தேர்தல் முறை ஒன்று அறிமுகம் செஞ்சாங்களா? இல்ல. எளிய பெரும்பான்மை வாக்குமுறைமை என்று அறிமுகம் செஞ்சதானே சார்? எப்படிமா? எளிய பெரும்பான்மை வாக்குமூலம் தானே ஜனாதிபதியை தெரிவு செய்து. ஜனாதிபதிய தெரிவு செய்யறதுக்கான தேர்தல் வந்து முதலாங்குடி சியாப்புல நடந்துச்சா? முதலாங்குடி சியாப்புல ஜனாதிபதிக்கு தேர்தலா? இல்ல இல்ல சார். இப்பதான் பார்த்தேன். ஷீமா அவ மேல இருக்கிற கிரெஸ்ட்ல யார போய் நியமிச்சா? வில்லியம்க்கு பதிலாக வில்லியம் கோகுல். அப்ப இன்னைக்கு எலெக்ஷன் ஒண்ணு நடந்ததா? இல்ல. இல்ல இல்ல. 2ஆம் குடியரசுல ஜேஆர் தெரிவு செய்யப்பட்டது கூட அதே எலெக்ஷன்ல தான். ஆனா அதுக்கு பிறகு அவர்தான் அறிமுகப்படுத்துறாரு. அது என்ன தேர்தல் முறை? விகிதாசார தேர்தல் முறை. தென் ஆன்சர் அப்ப முதலாவது டி முதலாவது புதிய தேர்தல் முறை அங்க இல்ல. 2ஆம் குடியரசுல அந்த ஆன்சர் பிள்ளை. பாத்தீங்களா, கொஞ்சம் சற்று நிதானமாக யோசிச்சு கொடுக்க வேண்டியதாக தான் இங்க சில ஆன்சர். இலங்கையில 1947 72 காலப்பகுதியில் பிரித்தானிய முடி அரசின் தலைவராக காணப்பட்டார். சரியா? சரி சரி சரி. பட் 47 பிரித்தானிய முடிதான், 72லயும் பிரித்தானிய முடியா? இல்ல இல்லையே. இல்லையே. 47 இருக்கிறதெல்லாம் அது வரும். சரி. 47 அதாவது 47 தொடங்க 72க்கு இடைப்பட்ட காலப்பகுதி. அப்ப அது சரிதானே? அந்த கெப்புள்ளுக்கு தானே பிரித்தானிய முடியிருந்தாங்க. சரி. அரசியல் முறையுமே வெஸ்ட்மினிஸ்டர் அமைச்சரவை அடிப்படையாக கொண்டு இருந்துச்சு. சரி. இரு பிரதான அரசியல் கட்சினா ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பன காணப்பட்டுச்சு தானே? காணப்பட்டுச்சு. ஓ ஒருவேளை அதிகாரம் செலுத்தினா காணப்பட்டுச்சு. அது சரி. 1946 ஐக்கிய தேசிய கட்சி உருவாக்கப்பட்டுச்சு. 1951 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. அரசியலமைப்பின் அடிப்படை உரிமை அத்தியாயம் 1 காணப்படவில்லை. எஸ், காணப்படவில்லையா? காணப்பட்டுச்சு. அடிப்படை காணப்படலையா? முதலாம் குடியரசுல தானே சார் அந்த அறிமுகம் செய்தாங்க. இது 47 இருந்து 72 காலப்பகுதி எனக்கு கேட்டது. தென் எஸ், காணப்படவில்லை சரிதானே. முதலாம் குடியரசு தான் முதல்ல என்ன செய்யப்பட்டுச்சு? அறிமுகம் செய்யப்படுது. அப்ப இங்க இல்ல, அரசியலமைப்பில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவில்லை. திருத்தங்கள் மேற்கொள்ளப்படலையா? 78 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. தென் அப்ப ஆன்சர் ABCD.
உண்டு. ரைட் 2026ஆம் ஆண்டு ஏழு எக்ஸாமுக்கு போறீங்க, இப்படி கேள்வி வருது. இலங்கையின் முதலாம் குடியரசு அரசியல் அமைப்பு என்ன ஆன்சர்? 25க்கு ஆன்சர் 2 தானே? 2ஆ? 2 5 ரெண்டும் வரும். அரசியல் அமைப்பில் ஒரு புரட்சி என்று கருதப்படுகின்றது. இப்ப பார்த்த ஆன்சர் அது. அப்ப என்ன ஆன்சர்? 5. அது கூட உங்களுக்கு எல்லாம் மறந்து போயிட்டா இப்ப பார்த்தேன்னு சொல்லி. நாட்டினை மதச்சார்பற்றையா? இல்ல மதச்சார்புள்ள சிங்களம் தொடர்ந்து சட்ட பரிவாரத்துடன் ஒரு பலமான அரசியலமைப்பு நீதிமன்றத்திற்கான பலமானையா? ரைட். சோல்பெரி அரசியலமைப்பு அடிப்படை உரிமை அத்தியாயத்தினை அறிமுகம் செஞ்சாங்களா? இல்ல. இல்ல. செனட் சபை எனும் 2ஆம் மன்றத்தினை சரி. பட் அதுக்குள்ள விட கண்டுபிடிச்சிரு பெய்த்திரேலுமா? நமக்கு அடுத்ததை பார்க்காம போகலுமா? சிறுபான்மை காப்பீடு உருவாக்க தவறியதா? எல்லா 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 இருவாரி பிரதித்துவ முறையினை தொடர்ந்தும் பேணியதா? அத ஒழிச்சிட்டாங்க. எப்ப ஒழிச்சிட்டாங்க? அத டொனமூர்ல 72 முதலாம் குடியரசு அரசியலமைப்பின் பிரதான பண்புகள் தொடர்பில் பிழையானது பாராளுமன்ற கேபினட் அரசாங்க முறையாக இருந்தமை. சரிதானே? சரி. அடுத்ததுகள் பிழையோ இல்லாட்டி சரியான விடையும் இருக்கலாம். பாப்போம். முதன்முறையாக குடியரசு முறைமை ஒன்றை தாபித்தமை. இல்லம்மா, இதுல கேட்டிருக்கிறது பிழையான பிழையானது. ஆன்சர். அப்ப பிழையான எப்படி நம்ம முதலாவது கொடுக்குற? மூணாவது மூணாவது பிள்ளை பிரதித்துவ முறையை அறிமுகம் செஞ்சது 78. இரண்டாம் குடியரசு அது. மக்களிடம் இருந்துச்சு, தேசிய அரசு கூறுகள் இருந்துச்சு. ரைட். சோல்பெரி அரசியலமைப்பு நீதி சேவை ஆணைக்குழுவின் சுயாதீன தன்மையினை பாதுகாத்தது. சரி. சிறுபான்மை நலனில் அதிக அக்கறை காட்டியது. ஓகே. மசோதாக்கள் இறுதி அங்கீகாரம் வழங்கும் அதிகாரத்தை சபாநாயகருக்கு கொடுத்தாங்க. யாருக்கு இறுதி அங்கீகாரம் வழங்குற அதிகாரம் சோல்பெரியில? மகாதேசாதிபதி. இந்த கூற்று சரி, பட் எந்த யாப்பது? பாத்தீங்களா? ஒப்பிட்டு படிக்கணும். இதுதான் சோல்பெரியில இறுதி அங்கீகாரம் வழங்குறது மகாதேசாதிபதி. முதலாம் குடியரசு யாப்புல இறுதி அங்கீகாரம் வழங்குறது சபாநாயகர். எத்தான் சொல்றது? ஒப்பிட்டு படிக்கணுமா? எத்தான் ஒப்பிட்டு படிக்கணும். அந்த யாப்பே ஒப்பிட்டு தான் படிக்க சொல்லியிருக்கிறாங்க உங்களோட கைட்லயே. இருமன்ற. அப்ப ஆன்சர் ஆகினா வந்துட்டு. அப்ப என்ன ஆன்சர்? ABDEண்டா சுதந்திர இலங்கையின் ஒன்னாவதா? சரி. சுதந்திர இலங்கையின் வெஸ்ட்மினிஸ்டர் மாதிரியான 1947 சோல்பெரி அரசியல் யாப்பில் ஈரவை சட்டத்துறையை அறிமுகம் செஞ்சாங்க. ஓகே. உண்மை நிர்வாக அதிகாரத்தை சட்டத்துறை தெரிவிக்கப்படும் பிரதமர் தலைமையிலான அமைச்சரிடம் வழங்கியிருந்தது. ஓகே. சுதந்திரமான அரசியல் தலையீடுகள் அற்ற ஒரு பொது சேவை கட்டமைப்பினை உருவாக்குவது. ஓகே. அரசின் தலைவராக தொடர்ந்தும் பிரித்தானிய முடி செயற்படும் வகையில் ஒழுங்கமைக்கப்பட. சரி. சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் பொருட்டு அரசியலமைப்பில் 29 விதியினை பின்பற்றுவதனை வேண்டி நிற்கின்றது. எது ஆன்சர்? அப்ப இதுக்கு 4 பி பிழையா? உண்மை நிர்வாகத்தினை சட்டத்துறையில் இருந்து தெரிவு செய்யப்படும் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையிடம் வழங்கியது. அது பிழையா? அது சரிதானே சார். உண்மை நிர்வாகம் பிரதமரும் பேரளவு நிர்வாகி தானே ஜனாதிபதி. அது சரிம்மா, அது சரி. அதுல மாற்று கருத்துக்கள் இல்ல. சுதந்திரமான அரசியல் தலையீடுகள் அற்ற ஒரு பொது சேவை கட்டமைப்பினை உருவாக்குவது. அதுவும் சரிதானே. பிழை அரசின் தலைவராக தொடர்ந்தும் பிரித்தானிய முடி
அரசின் தலைவர் உண்மையா பார்த்தா நம்ம நாட்டுல யாரு? ஜனாதிபதி. யாரு? மகா தேசாதிபதி. தானே சார்? மகா தேசாதிபதி. அப்ப ஆன்சர் அதுக்கு ஏபிசி முதலாம் குடியரசு அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளாவன. இதுல ஒன்று பிழை. சொத்துரிமை அத்தியாயம் பிழை. சொத்துரிமை சொல்லப்படல. ஏபிசிஇ முதலாம் குடியரசு அரசியலமைப்பு இதுலயும் ஒன்று பிழை. முதலில் கேபினட் அரசாங்க முறை அறிமுகம் செஞ்சதா? கேபினட் அரசாங்க முறை எங்க வந்துட்டு ஆல்ரெடி? சோல்பெரியில. 72. 72. வெரி குட். அப்படிதான் நீ இல்ல 31 47 வந்துட்டு இல்ல 72 கேட்டா 31 முறைக்குள்ள. இன்னும் கொஞ்சம் முட்டாங்கன்னா துட்ட கை முன்னுகிற காலத்திலையும் பாராளுமன்ற அரசாங்க முறைன்றீங்க. ரைட், ஓகே. 72ஆம் ஆண்டு முதலாம் குடியரசு அரசியலமைப்பின் பிரதான பண்புகள். வெஸ்ட்மினிஸ்டர் முடியாட்சி முறையை நீக்கி முதலாக குடியரசு முறைமை. ஓகே, அது கொஞ்சம் கேட்டோம், கொஞ்சம் சந்தேகத்துக்கிடமான மாறி ஈக்குது. அப்படித்தானே பிள்ளைகள்? மக்களால் தெரிவு செய்யப்படும் நாம நிர்வாகியால் பிரதமர் நியமிக்கப்படல். சரி. மக்களாலேயா நாம நிர்வாகி தெரிவு செய்யப்படுற? ஓ சார், அது வந்து பிரதமர் பேர் குறிப்பிட்டு நியமிப்பார். மக்களால் தெரிவு செய்யப்படும் நாம நிர்வாகியால் பிரதமர். வில்லியம் கோஃபல்லாவைய 72ல நீங்களா நியமிச்ச? ஜனாதிபதி. மக்கள் தெரிவு செய்வாங்க, ஆனா பிரதமர் பேர் குறிப்பிட்டு நியமிப்பார் தானே. நாம நிர்வாகிய தெரிவு செஞ்சது ஜனாதிபதியாம். அப்ப நாம நிர்வாகி வேற, ஜனாதிபதி வேற, அப்படியா? இல்ல சார், நாம நிர்வாகி வந்து மக்கள். இல்லம்மா, நான் கேக்குறேன், முதலாம் குடியரசு ஆப்புல நாம நிர்வாகி மக்களால் தெரிவு செஞ்ச தெரிவு செஞ்சு எல்லாரும் பிழை. முதலாம் குடியரசு சோல்பெரியில பிரதமர் உள்ளிட்ட அமைச்சரவை தெரிவு செய்யறது மக்கள். மகா தேசாதிபதியை தெரிவு செய்யறது பிரித்தானிய முடி. இதே முதலாம் குடியரசு யாப்புல பிரதமர் உள்ளிட்ட அமைச்சரவையை தெரிவு செய்யறது மகா தேசாதிபதி என்ற வேர்டு அல்லாங்க, ஜனாதிபதி. அதே மாதிரி ஜனாதிபதியை தெரிவு செய்யறது பிரதமர். மாறி வரும். பிரதமர் தெரிவு செய்யறது ஜனாதிபதியை, ஜனாதிபதி தெரிவு செய்யறது பிரதமரை. அப்படி மாறி வரும். எனவே அங்க தேர்தல் அல்ல. இல்ல, வில்லியம் கோஃபல்லாவை மக்கள் தெரிவு செய்யல. ஏன்னா முதலாம் குடியரசு யாப்புல அந்த சரத்து சொல்லிக்குது அப்படின்னா, பிரதமருக்கு அதிகாரம் இருந்துச்சு. அதாவது பெரும்பான்மை மிக்க இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நாட்டுல வாக்குரிமை பெற்ற எந்த ஒரு ஆளையும் ஜனாதிபதியா தெரிவு செய்ய முடியும் என்ற அதிகாரம் இருந்துச்சு. அதனால ஸ்ரீமா போனாங்க, வில்லியம் கோஃபல்லா நியமிச்சு விட்டாங்க. ரைட். அப்ப எப்படி மக்களால் தெரிவு செய்யப்படும் நாம நிர்வாகின்னு நாங்க சொல்றேன்? இது பிழை தானே? மக்களால் தெரிவு செய்யப்படும் நாம நிர்வாகியால் பிரதமர் நியமிக்கப்படல். மக்களால் தெரிவு செய்யப்பட சரியாது. பிள்ளை பிரதமராரு. மக்களால் தெரிவு செய்யப்படும் பிழை. இலங்கை ஒரு ஒற்றையாட்சி குடியரசாக அரசியலமைப்பில் வெளிப்படுத்தியது. சரி, அரசியல் நிர்வாகத்துக்கு அரசு சேவை நீதி சேவையும் நெருக்கப்படுத்தி தேசிய பேர இறைமை அதிகாரத்தில். ஓகே, இப்ப இதுல வெஸ்ட்மினிஸ்டர் முடியாட்சி முறையை நீக்கி முதலாக குடியரசு முறை ஒன்றை தாபிக்கப்பட்ட. இதுல சில பேருக்கு சந்தேகம் இல்லை, என்னன்னா 72 வெஸ்ட்மினிஸ்டர் தானே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். உண்மையிலே பிள்ளைகள் அங்க வந்து வெஸ்ட்மினிஸ்டர் இருந்ததான். ஆனா முழுமையாக அந்த யாப்பு வெஸ்ட்மினிஸ்டர் என்று சொல்ல இயலாது. பார்லிமெண்ட்டுக்கு உயர்நிலை அதிகாரம் இருக்குது, பார்லிமெண்ட் அதிகாரம் இருக்குது, வெஸ்ட்மினிஸ்டர் தான். எல்லாரும் சொல்லுவாங்க சோல்பெரியை விட முதலாம் குடியரசு யாப்பு தான் வெஸ்ட்மினிஸ்டர்னு சொல்லலாம். ஏன்னா பார்லிமெண்ட்டுக்கு உயரிய இடம் கிடைக்கிறதுக்கு தானே சொல்ற வெஸ்ட்மினிஸ்டர் யாப்புன்னு சொல்லி. அங்க வந்து அந்த முடியாட்சி முறை என்ற அந்த முடியாட்சின்னு சொன்னா அரசின் தலைவராக பிரிதொரு அரசியல் தலைவர் தானே இருக்கிற. இப்ப சோல்பெரில எல்லாம் பார்த்தா பிரிதொரு அரசியல் தலைவர் தான் நம்ம நாட்டு அரசியல் தலைவர். ஆனா முதலாம் குடியரசு யாப்புல நம்ம நாட்டு அரசியல் தலைவர் யாரு? நம்மட மண்ணில பிறந்த ஒருத்தர். ஏன்னா அப்ப அது வரைக்கும் அரசின் தலைவராக பிரித்தானிய முடிய நீக்கி போட்டுட்டு முதலாம் குடியரசு யாப்புல தான் முதல்ல
அரசின் தலைவராக இலங்கையில பிறந்த ஒருத்தரை தெரிவு செஞ்சாங்க. தென் அந்த ஆன்சர் சரி. அப்ப ஐநைக்கு அந்த மக்களால் தெரிவு செய்யப்படும் என்றது ஐநப்பில ACDE. அப்படின்னா ஆன்சர் 4வது. ரைட். நாலு. சார் ஓ அந்த முன்னுக்கு நீங்க சொன்னீங்க 25ஆம் ஆண்டு 25வது கேள்வி, அதோட ஆன்சர் கொஞ்சம் சொல்லுவீங்களா? அதுல ரெண்டு தானே அதுக்கு ஆன்சர். 25 25 பாஸ் பேப்பர். 25க்கு எப்படிமா? ஆன்சர் வந்து ரெண்டாவது தானே வரும், ABCE தானே. ABCE அப்ப டி கூற்று சரியா? டிபில தானே சார். எப்படிமா பிழையாகும்? DAPல அரசியலமைப்பு அடிப்படை உரிமை அத்தியாயம் ஒன்று காணப்படவில்லைண்டா சரிதானே? அது எப்படி பிழையாக்குற? அப்ப காணப்பட்டுச்சா 72 அந்த காலப்பகுதி உள்ளுக்கும்? 72ல காணப்பட்டுச்சு தானே சார். 72ல காணப்பட்டுச்சு. அவன் சொல்றாங்க 72 வரைக்குமான காலப்பகுதி. அந்த இடைப்பட்ட காலப்பகுதியை தான் சொல்றாங்க. அதை நோட் பண்ணல சார். ஆ நோட் பண்ணல. நோட் பண்ண இல்லை. தென் 25க்கு ஆன்சர் ஒன்று தான் சரிதானே? ஸோ அதுக்காக சரி ரைட் ஓகே. நாங்கள் இன்னைக்கு இந்த 8 யூனிட்டோட முடிப்போமா? சரி. சோல்பரி அரசியலமைப்பின் கீழ் பாராளுமன்றம் 3 நிறுவனங்களை கொண்டிருந்தது. அவற்றில் 2 பெயர்களை குறிப்பிடுக. முடி பிரதிநிதிகள் ஒன்று பிரதிநிதிகள் சபை, இன்னொன்று செனட் சபை, இன்னொன்று பிரித்தானிய முடி. முடி. வெஸ்ட்மினிஸ்டர் மாதிரியை அடிப்படையாக கொண்ட சுதந்திர இலங்கையின் 2 அரசியல் அமைப்புகளின் பெயர், ஒன்று சோல்பரி, இன்னொன்று குடியரசு யாப்பு. 78 யாப்பா? முதலாம் குடியரசு முதலாம் குடியரசு யாப்பு. 1947ஆம் ஆண்டு சோல்பரி அரசியலமைப்பின் இலங்கை பாராளுமன்றம் 3 நிறுவனங்கள் அடிச்சான் கோப்பி. எப்படி கோப்பி? 2000 சபை, பிரதிநிதிகள் சபை, முடி. 2019ல வந்ததை திரும்ப 29லயும் அதே மாதிரி வருது பிள்ளைகள். அதான் சொல்றேன். சோல்பரி அரசியல் அமைப்பு இலங்கை பாராளுமன்றம் 3 நிறுவனம் கொண்டது. அவற்றை ஒன்று சனப்பிரதிநிதி சபை, ஏனைய 2 பிரித்தானிய முடியும் செனட் சபையும். சோல்பரி அரசியலமைப்பு இலங்கைக்கு ஓரங்க சட்டசபையினே அல்லது ஈரங்க சட்டசபையினே அறிமுகம் செய்தது. ஈரங்க சட்டசபை. பிரித்தானிய பொதுநலவாயத்துக்குள் இலங்கை டொமினியன் அந்தஸ்தினை பெற்றுக்கொண்ட ஆண்டு 1947. இலங்கை எந்த ஆண்டில் குடியரசாக மாற்றப்பட்டது? 1972. 72. சோல்பரி அரசியலமைப்புக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட 2 விமர்சனங்களை குறிப்பிடுக. அடிப்படை பாராளுமன்ற உரிமை காணப்படாமை, சிறுபான்மையர் காப்பீடுகள் பேணப்பட. பிரித்தானிய சட்டமுறை காணப்படாமை. அடுத்தது சிறுபான்மை காப்பீடுகள் பேணப்பட. அரசின் தலைவராக தொடர்ந்தும் பிரிதொரு நாட்டின் தலைவர் காணப்பட்டமை, டொமினியன் அந்தஸ்து காணப்பட்டமை, இப்படிதான் சொல்லலாம். இலங்கை முதலாம் குடியரசு அரசியலமைப்புக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட விமர்சனங்கள். சிங்களம் அரசு மொழியாக்கப்படல். சிங்களம் அரசு மொழியாக்கப்பட்டமை. பலவீனமான அரசியல் அமைப்பு நீதிமன்றம். பலவீனமான அமைப்பு. அடுத்தது பாதுகாப்பு ஏற்பாடுகள். அடிப்படை உரிமைகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறிப்பிடப்படவில்லை, சொத்துரிமை கொடுக்கப்படவில்லை, ஆள் பிரஜை வேறுபாடு குறிப்பிடப்பட்டமை, அப்படி சொல்லலாம். சோல்பரி அரசியலமைப்பின் கீழ் பொதுச் சேவை ஆணைக்குழு நிறுவப்பதற்கான காரணங்கள் 2. சிறுபான்மையினத்தை பாதுகாத்தல், வேற ஓகே. அப்படி ஏதோ 2 சரி. பாஸ் பேப்பர்ல எல்லாம் நீக்குது. இலங்கை முதலாவது பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்ற போது நாட்டின் அரசியல் கட்சிகள் காணப்பட்டன. பல அரசியல் கட்சி. 2 சொல்லிக்க மாட்டீங்களா? லங்கா சமாஜ கட்சி. அடுத்து தமிழ் அரசு கட்சி 47 சீசன்ல உருவாயிட்டா. ஐக்கிய தேசிய கட்சி. ஐக்கிய தேசிய கட்சி சொல்லலாம். தமிழ் அரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லாம் பிரிஞ்சு பல கூறுகளா பிரியுது. என்னமா செல்வநாயம் பிரிஞ்சு அப்படி கடைசியா இப்ப வந்து இருக்குதானே. சோ அதுக்கு நாங்க லங்கா சமாஜ கட்சி, அதுக்கு பிறகு ஐக்கிய தேசிய கட்சியும் கொடுக்கலாம். ஆனா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கொடுக்கலுமா?
ஏழா இல்ல ஏழு ஏ அது 1951 47 கேட்டிக்குது. சோல்பரி அரசியலமைப்பின் கீழ் போன முறை வந்த கேள்விதான் இது. சோல்பரி அரசியலமைப்பின் கீழ் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதா ஒன்று சட்டமாவதற்கு இறுதி ஒப்புதல் வழங்கியவர் யார்? மகாதேச மகாதி இப்ப 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 எந்த மூமெண்ட் நாங்க பார்த்தோமா இல்லையா? அது சோல்பரியில லாஸ்டா சைன் வைக்கணும் யாரு? ஜோசப் மகாதேச முதலாம் குடியரசாப்புல மகாதேசாதிபதி சபாநாயகர் சபாநாயகர். திரும்ப அதேதான் திரும்பவும் கேட்டிக்கிறாங்க. திரும்ப 72க்கு யாரு? சபாநாயகர். சபாநாயகர் ஆ. சபாநாயகர் இந்த கேள்வி நான் போன முறை கொடுத்தேன் பாருங்க. போன முறை வந்த கேள்வியில இப்ப இந்த கேள்விக்கு தானே சோல்பரி பாராளுமன்றத்துக்கு யாரு சைன் வைக்கணும், சோல்பரிக்கு இறுதியா யார் சைன் வைக்கணும், முதலாம் குடியரசு யாப்புக்கு இறுதியா யாரு சைன் வைக்கணும் அப்படின்றது எல்லாம் போன முறை எல்லாம் டிஸ்கஸ் பண்ண கேள்விகள் தான். சரி, சோல்பரி அரசியலமைப்பில் சட்டத்துறையின் 2 மன்றங்களை குறிப்பிட இந்த முறை வந்தா முதலாம் மன்றம், இரண்டாம் மன்றம், பிரதிநிதிகள் சபை பிரதிநிதிகள் சபை, செனட் சபை. சில பேர் முதலாம் மன்றம் 2ஆம் மன்றம் கொடுக்கிறது நல்லம். இனி பேரை சொன்னா நல்லம் என்ன, பிரதிநிதி சபை, செனட் சபை. சோல்பரி அரசியலமைப்பின் சிறுபான்மை நான்காக குறிப்பிடப்பட்ட விதிமுறைகள் ஏதேனும் 2. செனட் சபை பல்லாங்கத்தவர் தேர்தல் தொகுதி இரண்டாம் உரிமை யாப்பின் 29ஆம் சட்ட 29 இரண்டாம் உரிமை பிரதிநிதிகள் ஓகே, எல்லாம் பிரதிநிதி சபைன்னு சொல்ல இயலாது. பிரதிநிதி சபையில 6 நியமன அங்கத்தவர்கள், செனட் சபை, பொதுத்தேவை ஆணைக்குழு, மகாதேசாதிபதி, பல்லாங்கத்தவர் தேர்தல் தொகுதி பல அங்கத்தவர் தேர்தல் ஏதோ 2 சொல்றேன். 29 இரண்டாம் உறுப்புரிமை அது போடலுமா? ஓ அதுவும் போடல. 29.2ஆம் உறுப்புரிமையை போடல. ரைட். 72ஆம் ஆண்டு முதலாம் குடியரசு யாப்பின் கீழ் அரசாங்க சேவை நிர்வாகம் செய்வதற்கு தாவிக்கிற 2 வகையான சபைகள். பிரதிநிதிகள் ஆலோசனை சபை, அரசு சேவை ஒழுக்காட்டு சபை. அரசு ஆலோசனை சபை, அரசு சேவை நீதிக்கேவி ஆலோசனை மிச்ச நேரத்துக்கு அப்புறம் ஹிஃபத் வாய் திறந்தீங்குது. ஹிஃபத் என்ன இப்ப எல்லாம் ஃபுல் அலர்ட் ஆகிக்கிற, செமினாருக்கு வந்தா தூக்கம், இப்ப நல்ல அலர்ட் ஆகிக்கிற. ரைட். இலங்கையின் அரசியல் திட்ட வரலாற்றில் சட்ட வாக்க சபையில் வரையறுக்கப்படாத உறுப்பினர்களை கொண்டு தாபிக்கப்பட்ட 2 அரசியல் அமைப்புகளையும் குறிப்பிடுக. சோல்பரி அரசு சோல்பரியும் முதலாம் குடியரசு அரசியலமைப்பும். இலங்கை அடிப்படை உரிமைகளை யாப்பில் அறிமுகப்படுத்திய அரசியலமைப்பு முதலாம் குடியரசு. முதலாம் குடியரசு யாப்பின் சட்டத்துறையின் உத்தியோக ரீதியான பெயர் தேசிய அரசு பேரவை. முதலாம் குடியரசு யாப்பின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் ஏதேனும் 2. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமன், கருத்து வெளியிடும் உரிமை, கருத்து சுதந்திரம், சிந்தனை செய்யற உரிமை, மனசாட்சியை பின்பற்றும் உரிமை, பிரயாணம் செய்யற உரிமை, தப்பித்தவறி எனும் சொத்துரிமை எழுகிறாங்க, உயிர் வாழும் உரிமை எழுகிறாங்க. ஏன்னா இந்த 2ம் அந்த யாப்புல இல்ல, அதுகளை தப்பித்தவறி எழுகிறாங்க. மத்தபடி சிந்தனை செய்யற உரிமை, மனசாட்சியை பின்பற்றும் உரிமை, பிரயாணம் செய்யற உரிமை, இப்படி ஏதோ 2 எழுதினா சரி. ஓகே, எண்டிங்க்கு வருவோம். அபிலாஷினி போன ஸ்பீடுக்கு இன்டர்சிட்டி பஸ் மாதிரி இருந்துச்சு, நோட் பண்ணீங்களா? பண்ணேன் சார். ரெக்கார்டிங் பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணிட்டு அனுப்புறேன் சார். ஓகே, சரியா? 1க்கு 2 முறை கரெக்ஷன் பண்ணி அனுப்புவோம். ரைட். இப்ப நாங்க சமரிகளுக்கு வருவோம். இப்ப சொல்லுங்க, இந்த இலங்கை அரசியல் பகுதியில நான் இன்னைக்கு சொல்லி தந்ததுல எப்படி படிக்கணும்னு சொல்லுங்க பாப்போம். பார்ட் 1 MCQஓ ஸ்ட்ரக்சரோ இப்ப சொல்லுங்க பாப்போம். என்ன படிக்கணும்? இன்னைக்கு 6வது கிளாஸ் போகுது, படிப்பின கட்டாயம் வேணுமே. சொல்லுங்க மாப்ப. சோல்பரி 4 பேரும் 4 சொல்றீங்க, 4ம் 8ஆ விளங்கி 16ஆ விளங்குது. ஒருத்தரா சொல்லுவோங்க, ஒருத்தரா சொல்லுவோமா. முதலாவது படிப்பின என்ன இன்னைக்கு சொல்லுங்கம்மா. பிழையான விடைகளை ஏன் அது பிழையா வந்தன்னு சொல்லி வெரி குட். ஒரு விட பிழையாகுதுன்னா அது ஏன் பிழையாகுது என்று பிளேட்டோட ஒரு கருத்து ஒண்ணு இதுன்னா, அதாவது ஒரு விடயம் சொல்லுவாராக இருந்தா அதை நாங்க உடனே நம்ப கூடாது. அது எதற்கு கேள்வி கேட்டுதான் அதை நான் நம்பணும். பிளேட்டோ சொன்ன மாதிரி ஒரு விட பிழையாகுதுன்னா அதை நாங்க ஆய்வு செஞ்சுதான் நாங்க என்ன செய்யணும், அந்த பிழைன்னு நாங்க கண்டுபிடிக்கணும். உண்டு வேற சோல்பரி 1972 அப்ப ஒப்பிட்டு படிக்கணும். அப்பதான் வெரி விளங்கும். குட் முஷ்ரிஃபா. பாருங்க, நான் இன்னைக்கு ஒப்பிட்டு ஒரு 4-5 இன்ஃபர்மேஷன் தான். அந்த 4-5 இன்ஃபர்மேஷன் உள்ளுக்கு தான் எல்லாமே வந்துருந்துச்சு. அந்த ஸ்டேட் 4-5 வேறுபாடு மட்டும் தெரிஞ்சா போய் இதா பெஸ்ட் அதா பெஸ்ட் அவ்வளவுதான்.
சோல்பெரி மூலம் படிச்சா ஒப்பிட்டு தான் படிக்கணும். ரெண்டாவது இன்ஃபர்மேஷன். மூணாவது பாஸ்ட் பேப்பரோட பாஸ் பேப்பரோட நீங்க என்ன செய்யுங்க, எலும்புங்க, அதோட சாப்பிடுங்க, அதோட தூங்குங்க. தூங்கணும். சரி, அது முக்கியமானதா. நாலாவது கைட்டோட சேர்த்து பாஸ் பேப்பர் செய்யணும். கைடோட சேர்த்து பாஸ் பேப்பர், குறிப்பா கைட்ல மார்க் பண்ணிக்கிற விஷயங்களோட சேர்த்து பாஸ் பேப்பர் படிக்கணும். ரைட். 4. அஞ்சாவது சப்ஜெக்ட் பேர்களை வச்சு படி. கட்டட் பேர்கள் இன்னும் சொல்லி தந்தேன், இன்டே கிளாஸ்ல சொல்லி தந்தேன். முக்கியமான விஷயம் இன்னொன்று என்ன, ஸ்ட்ரக்சருக்கு அடிப்படையா கொண்டு பாயிண்ட்ஸ் பாட்டுக்கு எடுக்கணும். விடையெழுத மேம். பார்ட் 1க்கு வார அந்த எம்சிக்யூவை வச்சு பார்ட் 2க்கு பாயிண்ட்ஸுக்கு எழுத ரெடி ஆகணும். 6. வேற இன்னொன்று முக்கியம் 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 சொன்னேன், எம்சிக்யூ வச்சு ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஆன்சர் எழுதலாம். ஸ்ட்ரக்சருக்கு முக்கியத்துவம். எம்சிக்யூக்காலும் பிரச்சனை இல்லை, விடை இருக்குது. ஆனா ஸ்ட்ரக்சருக்கு விடை இல்லை. அப்ப எழுதித்தான் ஆகணும். அப்ப ஸ்ட்ரக்சருக்கு தான் நீங்க கூட உங்களுக்கு நான் என்ன தெரியுமா செய்யறேன், படிக்கிற டைம்ல எங்கேயாலும் புது புது சேர்மார்கள்ட்ட பேப்பர்கள் வரும், தவணை பரீட்சை சீட்ஸ் பேப்பர் வரும், தொண்டமானாறு வரும், அந்த பேப்பர் மாகாண பேப்பர் எல்லாமே வரும். எல்லாத்துலயும் நான் எதை பார்க்கிறேன்டா, எம்சிக்யூ செய்யறேன், பாக்ஸ் செய்யற முதலாவது ஸ்ட்ரக்சர். என்னென்ன ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது மட்டும் விட்டு வேணும், 20க்கு ஏதாவது மட்டும் மிஸ் ஆகிடும், தேடி தேடி ஸ்ட்ரக்சரை நான் படிக்கிறேன். ரைட். நாம எம்சிக்கு எல்லாம் அதுக்கெல்லாம் டைமும் இல்லை, அதை நாம படிக்க, அதை எனக்கு செஞ்சு கேட்கணும் ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஏன்னா சார் தார மாடல் பேப்பர்கள் போதும், அவரே சொல்லிட்டாரு, நான் தர மாடல் பேப்பர் மட்டும் நீ செய், எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் நான் அதை மட்டும்தான் செஞ்சேன். ஆனா ஸ்ட்ரக்சருக்கு அப்படி இல்லாது, அப்படி ஒரு 10 மணி நேரம் மட்டும் தங்கி இருக்கிறேன். ஸ்ட்ரக்சர் பெரிய தரு பரப்பு தானே. அப்ப அதுகளுக்கு நான் என்ன செஞ்சேன்னா எல்லா இடங்களையும் பேப்பர்கள் எடுத்து 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 ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் படிச்சேன். அப்ப ஸ்ட்ரக்சர் வந்து ஈஸியா தான் வரும். ஏன்னா அங்க எழுதி ஆகணுமே, வேற ஆப்ஷன் இல்லையே. எழுதி கணக்கு பாடம் மாதிரி எழுதித்தான் ஆகணும். அப்ப ஸ்ட்ரக்சர் முக்கியமானதையும் படிப்பின வேண்டியது. 7. வேற பாஸ்ட் பேப்பர்ல வந்துட்டு ஹைலைட் மார்க்கரும் ரெட் பென் வச்சு அந்த ஷார்ட் நோட்டை மட்டும் வந்துட்டு மார்க் பண்ணி பாயிண்ட்டை மட்டும் மார்க் பண்ணி அதை வந்து இன்னொரு தரம் படிக்க. ஓகே, ஷிஃப்னா கொஞ்சம் அது ஃபர்ஸ்ட் டைம் என்னமோ கருத்து சொல்றாங்க போல, தான் ஒரு கொஞ்சம் ஸ்லிப் ஆகிறதுனால நம்ம குட் இன்னைக்கு சொல்லிக்கிறாங்களே ஷிஃப்னா. என்னன்னா பாஸ் பேப்பர் படிக்கும்போது பிழையான விடையை சும்மா அப்படி படிக்கக்கூடாது. அந்த பிழையான விடையில ஒரு வேர்டு தான் பிழை, அதுக்கு ஹைலைட் பண்ணி அல்லது ரெட் பேனையால மார்க் பண்ணி அப்படி வச்சுதான் நாங்க படிக்கணும். அது ஒரு படிப்பினை. 8. அடுத்து இன்னொரு அந்த மிக முக்கியமான படிப்பினை, பொருத்தமானது, அந்த சரியானது, அதுல மிக பொருத்தமான ஆன்சரை வந்து விளங்கி கொண்டிருக்கணும். வெரி குட். நல்ல சாம்பிள். சர்வஜன வாக்குரிமைனா சரியானதை விட மிக பொருத்தமானது இருக்கான்னு பார்க்கணும். சரியானது போட்டா அது பிழை, மிக பொருத்தமானது தான் நாங்க தெரிவு செய்யணும். 9. வேற இன்னொரு முக்கிய படிப்பினையே, இன்னொன்று முக்கியமானது. ரைட். ஒரு கேள்வியில எம்சிக்யூல ஒரு கேள்வியில விடையாக ஒரு ஆன்சர் வருமாக இருந்தா மீதி வரக்கூடிய 4 ஆன்சரையும் என்ன செய்யணும், வாசிக்கணும். வாசிக்கணும், படிக்கணும், விளங்கணும். அதுதான் எஸ்ஏக்கும் எழுதணும். சோ அப்ப இப்படி 10 படிப்பினைகளை இன்னைக்கு நாங்க பெற்றிருந்தோம். சோ இன்றைய பாடத்தினுடைய சமரியே பாஸ் பேப்பரோட எழும்புங்க, பாஸ் பேப்பரோட சாப்பிடுங்க, பாஸ் பேப்பரோட தூங்குங்க. இதுதான் இன்றைய பாடத்தினுடைய சமரி என்றதை நாங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். சோ நாங்க மீண்டும் அடுத்த பாடம் நாளைக்கு முக்கியமாக இதன் தொடர்ச்சியாக பார்ட் 2க்கு நான் இவ்வளவு நாள் சொல்லி தந்ததுதானே, எம்சிக்கு அறிமுகம் எழுதணும், முடிவுரை எழுதணும், இடையில பாயிண்ட்ஸ் ஃபார்மட்ல எழுதி பழகணும். அந்த மெத்தட்டை நாளைக்கு பிராக்டிஸாக நாங்க பார்க்க போறோம். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ, யாருக்கெல்லாம் செஞ்சு பழகணுமோ, யாருக்கெல்லாம் அந்த முறையை நானும் கற்றுக்கொள்ளணும் என்று ஆர்வம் இருக்குதோ, நாளைக்கு ரெடியாகி லைவா கேமரா ஆன் பண்ணி செய்யறதுக்கு யாரெல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களோ, ஆர்வமாக இருக்கிறீங்களோ, நாளைக்கு கட்டாயம் வாங்க. நாளைக்கு முக்கியமான செஷன். அந்த செஷனே நாளைக்கு 3 பாடத்திலையும் கட்டுரை பகுதியில எடுக்கிறதுக்கான புள்ளியை எடுத்து தரும் கூறி நாளை பாடத்தை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட். வணக்கம்.